அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சென்னை பல்கலைக்கழக தமிழ் மேம்பாட்டு சங்கப்பலகை, தொலைதூர கல்வி நிறுவன தமிழ்துறை, காஞ்சிபுரம் காஞ்சி ஸ்ரீ கிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரி மற்றும் தமிழ்நிலம் அறக்கட்டளை இணைந்து நடத்துகின்ற இந்த இணைய வழியிலான 3 நாள் தொடர் கருத்தரங்கினுடைய 3ஆம் நாள் நிகழ்வில் உங்களோடு இணைவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்ற பொழிவாளர் பேராசிரியர் கு வெங்கடேசன் அவர்கள் காஞ்சிபுரம் கிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவராகவும் முதல்வராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இவருக்கு அறிமுகமே தேவையில்லை. நம்மளோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருப்பவர் கருத்தரங்க அடிப்படையில். இவர் சென்னை பல்கலைக்கழக தொலைதூர கல்வி நிறுவனத்தில் முத்து குணசேகரன் அவருடைய மேற்பார்வையில் முனைவர் பட்டம் முடித்தவர். கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் காஞ்சிபுரம் காஞ்சி ஸ்ரீ கிருஷ்ணா கல்லூரியில் பணியாற்றி வருகிறார். 2006 முதல் முதல்வர் பணியை மெத்த சிறக்க பணியாற்றி வரக்கூடிய ஒரு பேராசிரியர் என்று சொன்னால் மிகையாகாது. ஒரு தமிழ் பேராசிரியர் முதல்வராக இருக்கிறார். எவ்வளவு இடர்பாடுகள் இருக்குங்கிறது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அப்படியும் அந்த கல்லூரியில் கிட்டத்தட்ட 3000-4000 மாணவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து சிறப்பான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. கிட்டத்தட்ட ஒரு 10 தனி நூல்களை எழுதியிருக்கிறாரு. 25க்கும் மேற்பட்ட ஆய்வு நூல்கள் கருத்தரங்களை நடத்தி அந்த கருத்தரங்களுடைய ஆய்வு கட்டுரைகளை தொகுத்து நூலாகவும் வெளியிட்டிருக்கக்கூடிய பெருமை அவர்களை சாரும். இவருடைய முனைவர் பட்ட ஆய்வு திருக்குறள் சார்ந்து இவருடைய முனைவர் பட்ட ஆய்வு அமைகிறது. அப்படிப்பட்ட சிறப்புகளை உடையவர். தமிழுக்காக இன்றைக்கும் அவருடைய வயது தான் ஆனாலும் என்றைக்கும் இளமையாக இருக்கக்கூடியவர். நாங்களாம் சொல்லுவோம், நாங்கள் தான் இளமையாக இருக்குன்னு சொல்லுவார். சார், நீங்கள் வயதில் தான் முதுமையாக இருக்கிறீங்க, மனசில் என்றைக்கும் நீங்கள் இளமையாக தான் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எப்போவுமே சொல்லிகிட்டு இருப்போம். அப்படிப்பட்ட பேராசிரியர் கு வெங்கடேசன் அவர்கள் ஐயா அவர்கள் இன்று சித்தர்கள் காட்டிய வாழ்க்கை நெறி என்னும் பொருள் மேலே நம்மளோடு உரையாற்ற வந்துள்ளார். ஐயா அவர்களை வருக என வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் பேசலாம். பேசுங்க. உலக இலக்கியங்களிலே சிறந்த இலக்கியம் நம் தமிழ் இலக்கியம். அத்தகைய தமிழ் இலக்கியங்கள் பல பாடல்களையும் உரைநடைகளையும் தமிழுக்கு தந்து தமிழை வாழ்வித்துக் கொண்டிருக்குது என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட புலவர்கள் காலந்தோறும் தங்கள் கருத்துகளையும் தாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையினையும் தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் கூர்த்த சிந்தனைகளையும் ஆங்காங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த பதிவுகள் எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு மக்களை அழைத்து செல்வதற்காக பயன்படுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த வகையிலே இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற அந்த புலவர் பெருமக்கள் யார் என்று சொன்னால் சித்தர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தான் கண்ட அந்த ஞானங்கத்தையும் இறை வழிபாட்டினையும் சமூக அவலங்களையும் எல்லாவற்றையும் தங்கள் மனம் போல பாடி வைத்ததை ஆங்காங்கே பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்கலாம். அப்படிப்பட்ட அந்த சித்தர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் எப்படி இருந்தார்கள், அவை இன்றைக்கும் நமக்கு பயன்படுமா என்பதெல்லாம் நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு நாம் சித்தருடைய வாழ்க்கை நெறிமுறையை பற்றி, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அவர்கள் நாம் சொல்லுகிற வாழ்க்கை நெறிமுறைகளை தெரிந்து கொள்வதற்காக ஒரு உரையாடலாக நாம் இதை வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அப்படியானால் சித்தர்கள் என்பவர்கள் யார் என்பது ஒரு செய்தி. அதற்கு நம்முடைய ஆய்வாளர்கள் சில விளக்கங்களை தருகிறார்கள். சித்தம் தெளிதல், சிந்தனை, நாம் நினைத்ததென்றால் சிந்தனை, சிந்தித்தல். இந்த சிந்தித்தலில் சிறந்தவர்கள் சித்தர்கள். இந்து இத்தானது விகாரம் என்ற நிலையிலே சிந்தனை சித்தர் அப்படி என்ற சொல்லாட்சி வந்திருக்க வேண்டும். அதுதான் உண்மையும் கூட. இப்பொழுது பக்தர்கள் என்று சொன்னால் இறைவனை காண முற்படுபவர்கள் பக்தர்கள். சித்தர்கள் யார் என்று சொன்னால் தன்னுடைய தவ வலிமையின் காரணமாக மெய்ஞானத்தின் மூலமாக இறைவனை கண்டு தெளிந்து சித்தம் பெற்றவர்கள் என்று 2 கூறாக பிரித்து சொல்கிறார்கள். எனவே இவர்கள் ஆண்டவனை கண்டு மெய்மறந்து பாடியும் ஆடியும் தம்முடைய வாழ்க்கையை அனுபவித்தவர்கள் என்று சொன்னால் அது மிகையாக. அப்படிப்பட்ட சித்தர்களுடைய வாழ்வை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் சொல்லுகிறது 4 செய்திகளை முதலில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒன்று இந்த உலகம், இன்னொன்று உயிர், 3வது உடல், 4வது மனம். இந்த 4 நிலைகளை கொண்டுதான் மனித வாழ்வில் நடக்கிற வாழ்க்கைகளை தத்துவ கருத்துகளாக கூறியிருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த சித்தர்கள் எல்லோருமே எப்படி இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால்
அவர்களுக்கு ஒரு 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 கோட் ஐடென்டிஃபிகேஷன், அதாவது நம்ம அடையாளம் சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி இப்போ பார்த்தோம்னு சொன்னோம்னா இவங்க வந்து தலைமுடி, நீண்ட சடைமுடியோடு இருப்பாங்க, நீண்ட தாடி இருக்கும், அப்புறம் கந்தல் உடை தான் இருக்கும். அதுக்கடுத்த மாதிரி இவர்கள் வந்து உடுப்பதற்கு ஒரு கோவணம் ஒன்று தான், வேற எதுவும் ட்ரெஸ் கிடையாது. அது மாதிரி உண்பதற்கு காய்கனிகள் எங்கெங்கே கிடைக்குதோ அதெல்லாம் காய்கனிகள்லாம் சாப்பிட்றாங்க. அப்புறம் உறங்குவதற்கு திண்ணைகள். அப்புறம் அவர்களுக்கு வியர்வை வந்து விட்டால் எங்கடான்னா ஆற்று நீர்ல குளிக்கிறாங்க. இப்படி அவர்கள் திட்டமிடாமல் வாழ்க்கையில நம் மனம் போன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் சித்தர்கள் என்கிற ஒரு செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. இப்ப சில பேர் கேட்கலாம், இதெல்லாம் இவர் ஏதோ சொல்றாரு கூட இருக்கலாம், இதுக்கு சில சான்றுகளை சொன்னால்தான் நாம் தமிழறிஞர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பாடல் இருக்குது, உடை கோவணம் உண்டு, உறங்க புற திண்ணை உண்டு, உணவிற்கு அடைக்காய் இலை உண்டு, அருந்த தண்ணீர் உண்டு, திருநாமம் உண்டு, இந்த மேதினியில் வடகோடி உயர்ந்தென்ன, தென்கோடி சாய்ந்தென்ன, வான்பிறைக்கே என்று பட்டினத்தார் ஒரு பாடல் சொல்கிறார். ஆக இந்த பாடல் சொல்லுகிற செய்திகள் தான் நமக்கு இப்ப நான் சொன்ன அந்த அவருடைய அடையாளங்கள். அதனால கோவணமான உடையும், உறங்குவதற்கு புறத்தில் எங்கெங்க வீடு கிடைக்குது, தென்னைகள்ல ஓரமா கிடைக்குது, இப்படி அவங்க சாப்பிட்றதுக்கு இலை தழை காய் கனி என்றெல்லாம் சாப்பிட்டு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால வடக்கே வாழ்ந்தென்ன, தெற்கே சாய்ந்தென்ன, அதை பத்திலாம் கவலை இல்லை. நாம இயற்கையா இருந்த இதுல இருந்து ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்தாலே நோய் வராது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இதனூடாக ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால சித்தர்கள் அப்படி அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை தான் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். சரி, இவருடைய நிலைப்பாடு தான் என்ன, இவர்களுக்கு என்ன சிந்தனை இருக்கிறது என்று பார்த்தால் அவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் பற்று விட்டவர்கள். அதே மாதிரி இடம் பொழுது எதையும் பார்க்காம எங்கும் தெரிந்து கொண்டு வாழ்ந்திருப்பார்கள். பிணம் போல கிடந்தும் நாய் போல அருந்தியும் நரி போல உழந்தும் இருப்பார்கள். பெண்களை ஆனால் தாய் போல மதிக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை பற்றி நாம் பேசணும் சொன்னா அடுத்து அவருடைய சிந்தனை ஒன்றொன்றாக பார்க்கலாம். அப்படியானால் இவர்களை பற்றி தொல்காப்பியம் ஒரு செய்தி சொல்கிறது. என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், சித்தர்களை தொல்காப்பியர் அறிவன் என்ற ஒரு சொல்லால் சொல்கிறார். இன்னொன்று நிறைமொழி மாந்தர் என்று சொல்லுகிறார். இந்த அறிவன் என்று சொல்வதற்கு ஒரு நூற்பா இருக்கிறது. மறுவில் செய்தி மூவகை காலமும் நெறியின் ஆற்றிய அறிவன். மறுவில் செய்தி மூவகை காலம், 3 காலங்களையும் நெறியில் ஆற்றிய அறிவன், அதை முறையோடு சொல்லுகிற அறிந்தவர்கள் அறிவன் என்ற ஒரு அற்புதமான தமிழ் சொல்லாட்சி தொல்காப்பியத்திலே நாம் பார்க்கிறோம். அடுத்த ஒரு நூற்பாவிலே சொல்கிறார், நிறைமொழி மாந்தர் ஆணையர் கிளந்த மறைமொழி தானே மந்திரம் என்ற. மந்திரம் என்று சொல்வது இந்த நிறைமொழி மாந்தர் என்று சொன்னால் தன்னுடைய ஐம்பொலனையும் அடக்கி அதன் மூலமாக அறிவு மெய்ஞானம் கொண்டு அதன் மூலமாக அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்குது பாருங்க, அதுதான் மறைமொழி மந்திரம் என்று சொல்கிறார்கள். ஆக நம்முடைய பழமையான தொல்காப்பியம் சொல்லுகிற இந்த சான்றை வைத்துக் கொண்டு அது நம்முடைய சித்தர்களுக்கு அவர் சொல்லுகிற அந்த பெயரை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ திருக்குறளிலும் ஒரு செய்தி வருகிறது. திருவள்ளுவரும் என்ன சொல்கிறார், நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் என்று சொல்கிறார். இப்போ இவரும் அந்த தொல்காப்பியரை தொடர்ந்து திருவள்ளுவரும் சொல்வதை நாம் பார்க்கலாம். ஆக நிறைமொழி மாந்தர் ஆணையர் கலந்த மாதிரி இவர் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டு. இந்த அவர் பேசுகிற அந்த மறைமொழி என்று சொன்னால் வேதமொழி, நல்ல ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், அவையெல்லாம் காட்டிவிடும் என்று சொல்வதை வைத்துக் கொண்டு பார்த்தால் நம்முடைய சித்தர்கள் மிக சிறப்பானவர்கள், அவர்கள் அறிவர்கள், ஞானம் உள்ளவர்கள் என்கிற ஒரு நிலையை நாம் உணர முடிகிறது. சரி, அடுத்து இவர்களுக்கு இந்த ஜாதியை பொதுவா பாத்தீங்கன்னா நிறைய செய்திகளுக்கு சமுதாயத்துல இந்த ஜாதி இவர்களுக்கு ஜாதியை வைத்துக் கொண்டு இவர்கள் சண்டை போடுவதெல்லாம் பிடிக்கிறார். அதனால குதம்பை சித்தர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஒரு பல்வேறு சித்தர் இருக்கார்கள், அதால கொஞ்சம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்ப குதம்பை சித்தர் ஒரு கருத்தை சொல்றாரு, ஜாதி மதங்களை வச்சுக்கிட்டு ஏன்டா அப்படி சண்டை போடுறீங்க மக்களே, தப்புடாது. அதனால உலகில் 2 ஜாதி தான், ஒண்ணு ஆண் ஜாதி, இன்னொன்னு பெண் ஜாதி அப்படின்றார். மற்றதெல்லாம் வீண் ஜாதின்றார். இதுவே ரைமா தான் இருக்குது. ஆண் ஜாதி பெண் ஜாதி யாரும் இரு சாதி, வீண் ஜாதி மற்ற எல்லாம் குதம்பாய் என்று அந்த குதம்பாய் என்று சொல்லக்கூடிய அந்த வரிகளை வைத்து ஆண் ஜாதி பெண் ஜாதி, அதாவது நம்ம ஏற்கனவே ஔவையார் சொன்ன மாதிரி 2 தான் சாதி, 2 தான்டா, விட்டார் பெரியோர் இடாதார இவ்வளோத்தான் அவங்க சொன்னாங்க. இவர் என்ன சொன்னாரு, ஆண் ஜாதி பெண் ஜாதி அப்படின்னு இந்த நம்ம பாலியலை வைத்துக் கொண்டு சொல்வதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து இறைவன் ஒருத்தர் தான். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லுகிறாங்க. எல்லா இடத்தையும் இன்னைக்கும் அந்த விவாதம் வந்து இருக்கு. ஆனா காலந்தோறும் வரத்தான் செய்யும். ஆனா இவர் சிந்தித்தார்கள் இல்லையா, அதனால இவர் என்ன சொல்றாருன்னா, ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் என்று திருமூலர் திருமந்திரத்திலே சொல்லுகிறார்.
அதனால நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இந்த இரண்டு தான்டா. அதனால இதை நல்லா நினைங்க. அதை விட்டுட்டு நிறைய இறைவன் இருக்கிறான் என்று சொல்லி ஆளுகாலுக்கு சண்டை போடாதீங்க. இந்த சண்டை போடக்கூடாது என்பதற்காக வந்த செய்திதான் இது. அதே மாதிரி சில பேர் என்ன பண்றாங்க, எங்க சாமி உங்க சாமின்னு எல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க. அத என்ன பண்றாரு, நம்முடைய சிவவாக்கியர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு நம்முடைய சித்தர். அவர் சொல்றாரு, எங்கள் தேவர் உங்கள் தேவர் என்று இரண்டு தேவரும் என்னடே, எங்க தேவர்ன்ற உங்க தேவர்ன்ற என்று இரண்டு தேவராடா இருக்கிறான். இல்ல, அங்கும் இங்கும் ஆகி நின்று ஆதிமூர்த்தி ஒன்றலோ. அதனால அங்கேயும் இருக்கிறார், இங்கே இருக்கிறார். இப்படி எல்லா இடத்திலும் இருந்து ஆதிமூர்த்தியாக இருக்கிற நம்முடைய இறைவனை நீ நினைக்க வேண்டும் என்று சொல்வதாக அந்த பாடல் வருகிறது. தொடர்ந்து இப்போ என்ன பண்றாங்க, சரிப்பா நீங்க எல்லாம் அதெல்லாம் சொல்லிட்டீங்க, கரெக்ட். சாமியை பத்தி சொல்ல வராங்க. சாமின்னா யாரு என்னன்ற ஒரு செய்தி வரும்போது, உள்ளந்தாண்டா கோயில். ஒரு மனுஷனுக்கு கோயில் இதுனா உள்ளந்தான். கோயில், ஆலயம், வாசல் என்று ஒரு மூன்று சொல்லாடல் வைத்துக் கொண்டு ஒரு அற்புதமாக நம்முடைய திருமந்திரத்திலே திருமூலர் சொல்லுகிறார். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தவர்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கே என்று சொல்லுகிறார். அதனால மனுஷா அந்த உள்ள, அதுதான் எல்லாருமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மனதை நோக்கி தான் பல முனிவர்களும் பல பல சிந்தனையாளர்களும் சொல்லுவார்கள். திருவள்ளுவர் கூட சென்ற இடத்தால் செல்விடாதீதரி நன்றின் பால் வைப்பது அறிவு என்று இந்த உள்ளம் இருக்குது, அந்த இடத்து போகும் அப்படின்வார். அதனால்தான் உள்ளத்தை முதன்மைப்படுத்துகிறார்கள். உள்ளம்தான் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம். நம்முடைய ஊன் இருக்கிறது சதை, இது உடம்பு, இதுதான் கோயிலு. உள்ள இருக்கிறதுதான் சிந்தனை, அந்த சிந்தனை தான் கோயிலு. வள்ளல் பிரானார்க்கு வாய். இப்போ யாருக்குடா அந்த வள்ளல் பிரான் தெய்வத்துக்கு எதிரான வாய் தான். ஏன்னா வாய் தான் நம்ம இறை வார்த்தைகளை சொல்கிறோம், நல்ல பேச்சுகளை பேசுகிறோம், நல்ல செய்திகளை எல்லாம் வாய் மூலமாகத்தான் சொல்கிறோம். எனவே அதுதான் கோபுர வாசலாக சொல்லி, தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். தெளிவாக பேசுகிறவர்களுக்கும் தெளிந்த சிந்தனை உடையவர்களுக்கும் சிவன் தான் சிவலிங்கமாக தான் இருக்கிறான். ஜீவன் சிவலிங்கம். கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கே. கள்ள புலனைந்தும் மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லுகிறோமே, இதுதான். இவை அனைத்தும் தான் நமக்கு இங்கே தடைபடுகிறது. நம்முடைய சிந்தனைகளை வேறுபடுத்தி நம்முடைய எண்ணங்களை மாசுபடுத்துகிறது. எனவே அந்த சிந்தனைகளை எல்லாம் நாம் தூய்மைப்படுத்தினால் நமக்கு வீடு வேறு கிடைக்கும் என்று மக்களுக்கு அறிவுரை சொல்வதாக இந்த செய்தி வருகிறது. அதே மாதிரி இந்த சடங்கு, நிறைய சடங்கு இருக்குது. இந்த சடங்குகளை சொல்லியே நம்ம நாட்டுல ஒரு பெரிய குழப்பம், அது அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி வந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு காரணம் நம் போன்ற அறிஞர்கள் சொல்வதை இந்த மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் நேற்று சொன்னார் பாருங்க, நிறைய படிங்க படிங்கன்றாங்க. நிறைய படிக்கணும், கேட்கணும், கேட்டதுபடி நிற்கணும். திருவள்ளுவர் சொன்ன மாதிரி இப்போ இந்த சிவவாக்கியர்னு ஒரு சித்தர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, மீன் இறைச்சி தின்றது இல்லை, நாங்க மீன் இறைச்சியை சாப்பிடல, அன்றும் இன்றும் வேதியர் மீன் இருக்கும் நீரிலே மூழ்குவதும் குடிப்பதும். இப்ப வேதியர் என்ன பண்ற, வேதியர்னா வேதம் ஓதுபவர்கள், இறைவனை வழிபாடு செய்வர்கள், இறைவனுக்கு பூஜை செய்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, மீன் இருக்கும் நீர் குளத்துல தான் போய் தண்ணி முழுறான், அங்கதான் போய் தலையை முழுகிறான், உடல் தூய்மை செய்கிறான். அந்த தண்ணீரை கொண்டு வந்து இறைவனுக்கு கொடுத்து படைத்துட்டு தான் குடிக்கிறான். ஆக மீன் இருக்கும் நீரிலே மூழ்குவதும் குடிப்பதும் மானிறைச்சி தின்றது இல்லை, நாங்கள் மானிறைச்சியை தின்றதும் கிடையாது. அன்றும் இன்றும் வேதியர் மானுரித்த தோழரோ மார்பில் நூல் அணிவது என்று சொல்லி, நாங்கள் மார்பில் நூல் அணிஞ்சிக்கிறது இல்லை, இது பண்றது இல்லை, மீன் இறைச்சி சாப்பிடறது இல்லை, அப்படிலாம் இருக்கிறோம் என்று சொல்லி இந்த சடங்கெல்லாம் செய்வதால் மட்டுமே நாம் தெய்வ வழிபாட்டிலே முக்தி அடைய முடியாது என்கிற ஒரு அற்புதமான இந்த அன்பின் வழியிலே இருந்தாலே போதும் என்று இந்த சிவவாக்கியர் சொல்லுகிற அந்த செய்தியை நாம் பார்க்க முடியும். இந்த உடலே தெய்வம்னு ஏற்கனவே நான் சொன்னேன். இந்த சிவவாக்கியர் சொல்றாரு, சத்தியமாவது உண்மை, உன்னுடைய உடல் இருக்குது அதுதான் சத்தியம். தயங்கு சீவன் உள் சிவம். தயங்கு இருக்கிறதே இந்த ஜீவன், அதுதான் உள் சிவம். பித்தர்கள் இதற்கு மேல் பிதற்றுகின்றது இல்லையே பித்தர்களே என்று சொல்கிறாங்க. நீங்க பைத்தியம் சொன்னா நீங்களாம் ஏன்டா இதுக்கு மேல போய் சும்மானாலும் பேசினே இருக்கீங்க, பேசாதீங்க. சத்தியமாவது உன் உடல், உன் உடல் தான் சத்தியம் என்று நீ நினைத்தால் உனக்கு சிறப்பாக வாழலாம் அப்படின்னு சொல்றாரு. தொடர்ந்து சொல்லுகிற பொழுது இப்போ ஹரி சிவன் ரெண்டு தனித்தனி பேசுகிறான். பெருமாள் தனியா சிவன் தனியா என்று சண்டை போட்டுக் கொள்கிறார் சில இடத்துல. அவர் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, ஹரியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவன் வாயில
மண்ணுன்னு ஒரு பழமொழி உண்டு. இப்ப சொல்றார், அரியுமாகி அரியுமாகி அயனுமாகி அண்டம் எங்கும் ஒன்றதாய் பெரியதாகி உலகு தன்னில் நின்ற பாதம் ஒன்றலோ விரிவது அன்று வேறு செய்த இடமிட்ட மூடரே அறிவினோடு யாரும் இங்கும் அங்கும் எங்கும் ஒன்றதே. அழகா சொல்றாரு சிவவாக்கியம். அரியுமாகி அயனுமாகி அண்டம் எங்கும் ஒன்றாதாய், அரியும் அயனும் எல்லாம் ஒண்ணுதான், இந்த பூமியில அப்படிதான் இருக்குது. பெரியதாகி உலகு தன்னில் நின்றவாதம் ஒன்றலோ, இந்த உலகம் பெரியதாகி அவருடைய நின்ற பாதம் ஒன்றாதான் இருக்குது. அதனால விரிவது அன்று வேறு செய்த வேடம் இட்டமுடரே, நீங்க தான் விரிவு செஞ்சு பெருமாளுக்கு ஒரு வேடம் போடுறீங்க, சிவபெருமானுக்கு ஒரு வேடம் போடுறீங்க, முருகருக்கு ஒரு வேடம், ஏன்னா எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு வேடம் மட்டும் சொல்லுங்க, ஆனா எல்லாம் ஒரே இறைவன் தான் அப்படின்னு சொல்லி அறிவினோடு யாரும் எங்கும் ஒன்றதே. அறிவினோடு பாரும் இங்கு அங்கும் தான். இந்த உலகத்தை பார்த்து இந்த இடத்த பார்த்தா கல் இருக்குது, அந்த இடத்த மண் இருக்குது, எங்க அமெரிக்கா போனாலும் இதே மாதிரிதான் இருக்கும், ஆப்பிரிக்கா போனாலும் அங்கேயும் அதே மாதிரிதான் இருக்கும். எல்லா இடத்திலும் இந்த இயற்கை ஒன்றாகத்தான் இருக்கும். அதுபோலத்தான் இறைவனும் ஒன்றாக இருக்கிறான் என்று சொல்கிறார். கரியமாலும் அயனுமாக காணாத கடவுளை உரிமையாக உம்முலே உணர்ந்து கொள்ளும். கரியமாலும் அயனுமாக காணாத கடவுளை நீ நேரடியா பாத்தியா? பார்க்கல. அப்ப கரியமாலும் திருமாலையும் அந்த அயனுமாகிய சிவபெருமான் எல்லாருமே உரிமையாக உம்முள்ளே உணர்ந்து கொள்ளும். உரிமையாக உன்னுடைய உள்ளத்திலே நீ உணர்ந்து கொண்டால் யாரை பார்த்தாலும் தெய்வமாகவே பார்க்க தோன்றும். யாரையும் நம்ம அந்நியராக பார்க்க அந்த உணர்வு வர. அதனால்தான் ஆன்மீகத்தில் ஈடுபட்டவர்கள் யாரு வள்ளலார் ஆகட்டும் சொல்லுவாரு, அதாவது அவர் எல்லாத்துக்குமே வருந்துவார் அவர். அதே மாதிரி தொடர்ந்து அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை இப்ப நான் சொல்ல வரேன். இப்ப சித்தர்கள்ல எல்லாமே ஆண்களே பெண்களையே எல்லாம் ஏச்சி பேசுறாங்கன்னு நிறைய ஒரு விவாதம் உண்டு. எப்ப பாரு அவங்க பெண்களை பிடிக்காதுன்னு சொல்றாங்க அப்படின்னு. அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது, அப்புறம் சொல்றேன். ஆனா நீங்க சித்தர்களை பாத்தீங்கன்னா வாழை அப்படின்னு ஒரு பெண் தெய்வத்தை பத்தி பாராட்டி பேசுறாங்க. இந்த வாழை அப்படின்னு சொன்னா என்னன்னா, கொங்கணி சித்தர் என்பவர் வாழை கும்மி அப்படின்னு ஒரு வரியோட பாட்டு எழுதியிருக்காரு. அந்த பாட்டுல என்ன சொல்றாருன்னா, வாழை என்பது அந்த தெய்வம் சக்தி வழியாக நமக்கு வழிபாடு செய்திருக்காங்க. ஏன்னா சிவனை மட்டுமே தான் நிறைய சொல்றாங்க, இல்லை ஒரு இந்த பெண் தெய்வத்தையும் வழிபடுவதாக இது ஒரு கருத்து சொல்றாங்க. இப்ப ஒரு சொல்றாரு, பல்லாயிரம் கோடி அண்டம் முதல் 14 புலனும் மூர்த்தி முதல் எல்லாம் தானாய் படைத்தவனாம் வாழை எண்ணுக்கு எண்ணெய் போல நின்றவளா. இந்த வாழை என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வம், பெண் தெய்வம், சக்தி எள்ளுக்கு எண்ணெய் போல நின்றிருக்கிறாள். 1000 கோடி அண்டம் முதல் 14 புவனம், 1000 கோடி அண்டம் 14 புவனங்களும் ஆளுகின்ற மூர்த்தி முதலாக எல்லாம் தானாக இருக்கிற அம்மை என்று ஒரு வித்தியாசமாக வாழை என்னும் ஒரு பெண் தெய்வத்தை இந்த சித்தர் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது என்ற ஒரு செய்தி நான் சொல்லுவோம். அதுக்கு அடுத்த மாதிரி திருமூலரை பத்தி இப்ப நான் சொல்ல வரேன். இப்ப திருமூலர் அப்படின்னா நமக்கு தெரியும், 10ஆம் திருமுறை எழுதியவர் திருமூலர். இந்த திருமூலர் என்பது பாத்தீங்கன்னா திருத்தொண்டர் புராணத்திலே அவருடைய வரலாறு சொல்றாங்க. சொல்லுகிற போது சொல்றாங்க, கைலாயத்தில் ஒரு சித்தர் பொதியில் சேர்வார், காவிரி சூழ் சாத்தனூர் கருதும் மூலன் பயிலா நோயுடன் வீத்துயர நீடும் பசுக்களை கண்டு அவனுடலில் பாய்ந்தபோது அயலக பண்டை உடல் அதனால் மேவி ஆவடுதுறை இறை ஆண்டுக்கு ஒரு மாதுவாக குயிலாரும் அரசடி இருந்து கூறின் கோதிலா வடகையிலை குறுகினாரே என்று சொல்கிறார். இந்த மூலன் அப்படின்னு சொன்னா திருமூலர் என்பது அவருடைய பெயர் மட்டுமே அல்ல, அவரு கைலாயத்திலே இருந்து தமிழகம் நோக்கி வந்தவர். அப்படி வந்தவர் பல பகுதிகள் எல்லாம் தாண்டி வரார். தாண்டி வருகிற போது காஞ்சிபுரம் எல்லாம் தேடி வரார். இப்படி வருகிற போதுதான் நான் சொன்ன பாருங்க, அந்த சாத்தனூர் என்கிற ஊருக்கு வரார். அப்படி வருகின்ற பொழுது அங்கே ஒரு இடையன் பசுக்களை மேய்த்து கொண்டிருக்கிறான். பசுக்கள் எல்லாம் அந்த இடையனை சுற்றி சுற்றி வருகிறது. ஒரு சத்தம் கேட்கிறது. ஆண்டவனை தரிசிப்பவர்கள், நான் மீண்டும் சொல்கிறேன், உண்மையான இறை வழிபாடு உள்ளவர்கள் இந்த சாதாரண உயிர்கள் துன்பப்பட்டாலும் கூட தாங்கும். அது அறிவினால் ஆகுவதுண்டோ பெரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை என்று திருவள்ளுவர் சொல்லுவார். இந்த அறிவு என்று சொன்னால் என்னன்னா, பிறருடைய துன்பத்தை தன் துன்பம் போல எவன் ஒருவன் நினைக்கிறானோ அவன் தான் அறிவு, அவன் தான் அறிவன்.
தொல்காப்பியர் சொன்னார் பாருங்க, அறிவன். இதுக்கு அதுக்கு நீங்க கூட்டி வச்சு கரெக்டா வரும், திருக்குறளுக்கும் கரெக்டா கரெக்டா. அப்போ இந்த ஒரு வராரு, இப்படி வந்து உடனே பாக்குறாரு அந்த அடியார், என்ன இது பசுக்கள் எல்லாம் ஏதோ அது கொண்டு சுத்தி இருக்கிறது என்று ரொம்ப பாக்குறாரு. அந்த பார்த்த நேரத்திலே இவர் போறார். போய் பார்த்தா ஒருவன் இறந்து கிடக்கிறான். இறந்து கிடக்கிறத பார்த்து இவர் மனம் வருந்திட்டார். ஐயோ, என்னடா இது, பசுக்கள் எல்லாம் கூட இவன் மீது வைத்திருந்தேன்னு சொன்னால் அவன் பசுக்கள் மீது எவ்வளவு அன்பாக இருந்திருப்பான். விலங்குகள் அதை சொல்லுவாங்க, நான் ஒரு நாயை வளர்க்கலையான்னு வாங்க நம்ம ஆளுங்க சில பேர். அதனால நான் அதை வளர்த்தேன் இதை வளர்த்தேன், நாயை வளர்க்கலையன் நன்றிக்கா சொல்வார்கள். ஆனால் அந்த பசுக்கள் கூட அந்த அவனோடு உரிமையோடு இருந்தது, கண் கலங்கிறதை பார்த்து உடனே இவர் மனமிறங்கி தன் உடலில் இருந்த அந்த சக்தியை, உயிரை அந்த மூலங்க உடலுக்கு ஏற்றி அப்புறம் என்ன பண்ணாரு, அந்த மாடு எல்லாம் சந்தோஷமா போச்சு. அப்புறம் அங்க போனார், வீட்டுக்கு போனார். அந்த மனைவியோடு அங்க தகராறு வந்தது, அம்மா என்னை தொடாது என்று சொல்ல அந்த அம்மா அழுவ, அந்த ஊர்லாம் சேர்ந்து பஞ்சாயத்து வச்சாங்க. பஞ்சாயத்து இவர் பேசுனே, ஐயோ உண்மைதாங்க. இப்படித்தான் அவர் அந்த மூலன் என்ற இடையின் பெயர் தான் திருமூலர் என்றார். இப்ப இதுல இருந்து ஒரு செய்தி என்னன்னா, அவருக்கு வாழ்க்கையில ஒரு பாதிப்பு. அவர் உடலை தேடி பார்த்தா அந்த உடல் இல்லை. யாருக்குமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அனுபவத்தை தான் வாழ்க்கையில பிறருக்கு சொல்லுவான். அப்படித்தான் திருமூலரும் தன் உடல் காணவில்லை, அழறாரு, சிவபெருமானே இது என்ன விஷயம், இமயமலையிலே இருந்த எண்ணெய் தென் திசைக்கு வர வைத்தார். தென் திசைக்கு வர வைத்தது மட்டும் இல்லாமல் அன்பனாலும் செலுத்தப்பட்டார். ஒரு இடையனுக்காக நான் போய் என் உயிரை இந்த உடலில் வைத்துவிட்டு வந்தால் என் உடல் கிடைக்கவில்லை, இது என்ன நிலை என்று அழுதார். அப்பதான் நினைக்கிறார், இதுதான் விதி, என்ன செய்வது, விதியை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். பல பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், வேறென்ன எல்லாமே நான் செய்த பாவம், யார் மேல எனக்கு என்ன கோபம். இந்த காலத்து கவிஞன் சொல்வது போல அவரும் அதை ஏத்துக்கிறார். ஏற்றுக்கொண்டு அப்போ அவர் வரார். அதனால ஏற்றுக்கொண்டு அப்படியே சரி சொல்லி அங்க உட்கார்ந்து பாட்டு பாடுறார். சொல்றார், இப்படித்தான் ஒரு ஆண்டுக்கு ஒரு பாட்டாக 3000 பாடல்கள் எழுதுகிறார் நம்முடைய திருமூலர். அவர் சொல்ற கருத்துக்கள்லாம் ரொம்ப அற்புதமான கருத்து. அது என்னன்னா, அவர் பாதிச்சது, அவர் உடம்பு கிடைக்கல, அப்பதான் உடலுடைய யாருக்கு ஒருத்தருக்கு நம்ம உடம்பு கிடைக்கலையே, என் உடல் கிடைக்கல, இன்னொருத்த உடல்ல தான் என் உயிர் இருக்குதுன்னு அவர் ஃபீல் பண்ணாரு. அதனாலதான் மக்களுக்கு நீங்க உடல் எல்லாம் பாதுகாத்துங்க அப்படின்றாரு. அப்ப சொல்றாரு, இவருக்கு பேர் மூலன் என்று ஒரு ஆராய்ச்சி செய்தார் நம்முடைய அறிஞர். அப்ப மூல நட்சத்திரத்துல பிறந்தனால ஒரு மூலன்னு பேர் வச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னாங்க. ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க, அவர் பாடலே ஒரு இடத்த சொல்றாரு, தந்திரம் 9 சார்பு 3000 சுந்தரன் ஆகம சொல் மொழிந்தானே அப்படின்னு இந்த பாடல் வருது திருமூல திருமந்தத்துல. இப்போ தந்திரம் 9 சார்பு 3000 சுந்தரன்றதுனால இப்ப சுந்தரன் என்று சொன்னதுனால இது அழகியவன் என்று சொல்றதா இல்ல அவர் பேரை வச்சு சொல்றதான்னு சொல்லி நினைச்சு சுந்தரனும் சொல்லலாம் அப்படின்னு ஒரு ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். இது மாதிரி அவருடைய பெயர் விவாதம் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிறது. அதுக்கு அடுத்து இப்ப இவர் சொல்றாரு, தன்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யும் யாரே. என்னை நன்றாக இறைவன் படைத்திருக்கிறான். ஏன் படைத்தான் என்று சொன்னால் நன்றாக தமிழ் செய்ய வேண்டும். சிவபெருமான் நினைக்கிறார், ஏன்னா தமிழ் நீதாண்டா பாவம், வாடா எங்க வடநாட்டில இருக்கிற இடம் தேர்ந்த நாட்டில அவன் உடம்ப மறைச்சி ஆக அவர் மூலமாக நிறைய விஷயங்கள் வருது. அப்போ இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த சித்தர்கள் கிடைத்தது நம்முடைய பாக்கியம். அவருடைய பாடல்களை எல்லாம் படித்து நாம் வாழ்க்கையில பின்பற்றினால் வாழ்க்கை அருமையாக இருக்கும் சொல்றாரு. இந்த யாக்கை ஒரு போற்றுங்கன்றார். அடுத்து யாக்கை நிலையாமைன்னு ஒரு நிறைய பாடல் சொல்ல ஒரு சில செய்தின்னு சொல்றாங்க. அப்போ அவர் சொல்றாரு, மக்களே, இந்த மனித உயிர் இருக்கிறதே இது 2 பாத்திரம்டான்றார். ஒரு பாத்திரம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி பாத்திரம். இது ஒரு ஆண் பாத்திரம் பெண் பாத்திரம், அந்த மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாத்திரம் என்ன ஆகும்னு சொன்னா திடமா இருக்கும், ஆனா ஒரு நாளைக்கு உயிர் விட்டு போனா உடஞ்சி போயிடும். அதுக்கு ஒரு ஓமை சொல்றாரு, எடுத்துக்காட்டா சொல்றாரு. இப்போ மழை பெய்யுது வானத்துல இருந்து. இப்ப மழை பெய்கிற பொழுது இந்த மழையில பெரிய மணல் மேடா இருந்தாலும் சரி, இப்போ அண்மையில அங்க நிறைய மூணாறுல சரிஞ்சது பாருங்க மலையெல்லாம், அந்த மாதிரியா இருந்தாலும் சரி, தண்ணி பட்டா மலையெல்லாம் சரிஞ்சு மறுபடியும் கல்லு மண்ணாகி அப்படிதான் போகும். இது இயற்கை. அதனால இந்த உலகத்திலே எப்படி இயற்கையானது இருக்கிறது அது போல இந்த உடல் அழிந்து விடும் அப்படின்னு ஒரு தத்துவத்தை சொல்லி ஒரு பாட்டா சொல்றாரு. மண் ஒன்று கண்டீர் இரு வகை பாத்திரம், தின் என்று இருந்தது தீவினை சேர்ந்தது, விண்ணின்று நீர்வி மண் ஆனால் போல எண்ணின்றி மாந்தர் இறக்கின்றவாறு. இந்த உலகத்திலே பிறந்த மனிதரெல்லாம் பிறக்கிறான், இறக்கிறான், இறந்து கொண்டே இருக்கிறான். எப்படி என்று சொன்னால் விண்ணின்று நீர் வீழின், விண்ணில இருந்து வானத்திலிருந்து தண்ணி வருது, தண்ணி வந்தோடனே மறுபடியும் இந்த தண்ணி ஆவியாக மேல போகுது, மேல மேலந்து வருது, இப்படி மாறி மாறிக்கொண்டே வருது. இது போலதான் இந்த உலகத்திலே இருக்கிற மனிதன்
இறந்து பிறந்து இறந்து பிறந்து வாழ்கிறான் என்பதை நினைத்துக் கொண்டால் வாழ்க்கையில ஆணம் இருக்காது, அகந்து இருக்காது, அடுத்த சொத்த பொண்ணு இருக்காது, ஒருத்தனுக்கு தீங்கு செய்யணும் என்ன வராது, எனக்கு இவ்வளவு சேர்த்துக்கணும், எவ்வளவு பணம் வேணும், பொறாம வராது, எதுவும் வராது. ஆனா இந்த பாட்டை நினைக்கணும், அதை உள்வாங்கி கொண்டு சிந்திக்கணும். சிந்திக்கவில்லை என்பதுதான் நம்மகிட்ட நிறைய பணம் இருக்குது சொல்றாரு. அதனால மண் பாத்திரமா உருவாகி திடமாக நல்ல திடமா இருக்கு நினைக்கிறான். என் உடம்பு பாடி பில்டர்ன்றான். எவ்வளவு பேர் சொன்னா தண்டால் எடுத்தான், அத்தை எடுத்தான், இத்தை எடுத்தான், இவ்வளவு வெயிட் தெரியுமா. ஆனாலும் ஒரு நாளைக்கு அப்பா நான் அதான் சொல்லுவான், அதாவது புல் தடிக்கு விழுந்து செத்தவனும் உண்டு, பாம்பு கடித்து சாவாம இருந்தவனும் உண்டுன்னுவாங்க. அதனால இந்த உடல் நிலையில்லாதது என்பதை நாம் காலந்தோறும் சொல்ல வேண்டும். இப்ப பாருங்க, இந்த கொரோனாவில் அவன் பயனுங்கிறான். எவ்வளவு பெரிய இருந்தாலும் வாய மூடுன்னா எவன் சொன்னாலும் கேட்கல. ஆனா இப்ப எல்லாம் படிக்காத எல்லாரும் வாய மூட ஆரம்பிச்சுட்டா, பயம் வந்துச்சு உடம்புல அவனுக்கு. அதனால சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் தான் நம்மை மாற்றுகிறது, நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சிந்தனையை வைக்கிறோம். அப்புறம் அவர் சொல்றாரு, எவ்வளவு பெரிய பணக்காரன் தெரியுமா, அவன் எவ்வளவு பெரிய பதவியில இருந்தான் தெரியுமா, ஆனா எல்லா பதவியும் அனுபவிச்சாலும் கடைசியில அவன் நிலைமை என்ன தெரியுமா, அதை நினைச்சு பாருங்கன்னு ஒரு பாட்டு சொல்றாரு. ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்களே. தான் வாழ்க்கை. ஒருவன் இறந்து விட்டால் ஊரெல்லாம் குளிராலும் ஐயோ ஐயோ முறையான கத்துறான், ஐயோ போயிட்டாரு விட்டுட்டாரு அப்படின்னு ஓன்னு எல்லாம் அழறான். ஒலிக்கு அழுதிட்டு மெதுவா அழுதா மத்தவங்க நம்ம மேல பாரு ஆரான பாரு, எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சான், அப்பா மேல பாசங்குதா, அம்மா மேல பாசங்குதா, அண்ணன் மேல பாசங்குதா, தம்பி மேல பாசங்குதா, மாமன் மேல பாசம் பாசமே இல்லடான்றதுனால அதுக்கு பயந்தா சில பேர் அழுவான். நீங்க பாக்கலாங்க, இறந்து வீட்டுக்கு போனா கொஞ்சம் அமைதியா இருப்பான், திடீர்னு யானாலும் ஓன்னு அழ ஆரம்பிச்சிடுவாங்க. அவனுடைய பழைய துன்பங்கள், அவர் வாழ்ந்த வாழ்க்கை, இதுதான் அந்த அழுகைக்கு காரணம். அதுதான் உண்மை. அதுதான் அல்லற்பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர்னால இதான். அப்படி அழுகிற போது ஊரெல்லாம் கூடி ஒலிக்கு அழுதிட்டு பேரினை நீக்கி, அவர் பேரு ராஜா வந்தது. அப்புறம் அது வந்து இன்னும் அழகான பேர் தெரியுமா இருக்கு, பேருக்கே பெரிய விளக்கம் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா அந்த பேரெல்லாம் ஒரே நிமிஷத்துல பேரை நீக்கி வேணும் என்னப்பா பணம் பணம் ஆயிடுச்சு. அதனால ஒவ்வொரு மனித வாழ்க்கையை நினைச்சு பார்க்கணும். சரி அவ்வளவுதான் பணம் ஆயிடுச்சு பரவாயில்ல, அதான பரவாயில்ல கொடுமை. அதோட கொடுமை என்னன்னா, அவருக்கு 100 ஏக்கரா நிலம் இருக்குது, 200 2000 ஏக்கரா நிலம் இருக்குது, இருந்துட்டு போட்டோம். அட லட்சமே இருக்கு, ஒரு தீவை தான் வாங்கட்டுமே. எது வாங்கினாலும் அவரை கொண்டு போய் எங்க போறான்னா சூரியங்காட்டிலே கொண்டு போய் சுட்டுட்டு, அந்த சூரியங்காடு என்பது பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு சொந்த இடம். அது வந்து பட்டா இடம் கிடையாது, அது ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாரும் ஒரு நாளைக்கு எவ்வளவுதான் நிலம் வச்சிருந்தாலும் இந்த புறம்போதுக்கு தான் போகணுன்றது முதல்ல மனசு வச்சுக்கணும். அதனால சூரியங்காட்டிலே கொண்டு போய், சூரியங்காட்டுல சும்மா வச்சா பரவாயில்ல, நெருப்பை வச்சு கொளுத்துற அந்த உடம்பு இங்க புள்ளியா இருக்குது, இங்க வெள்ளையா இருக்குது, இங்க கருப்பா இருக்குது, அதை சோப் போடுறான், நல்லா சந்தனம் சாந்து போட்டு சந்தனம் விட்டு எவ்வளவு எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி, இந்த முடி இப்படி இருக்கணும், அந்த முடி இப்படி இருக்கணும், கிருதா வரணும், அது வரணும், இது வரணும், எவ்வளவு அழகு பார்த்த உடம்பு. ஆனா இந்த உடம்பை என்ன பண்றான், காட்டுல போய் கொண்டு சுட்டிட்டு நல்லா சுடுறான். நல்லா கொதி நல்லா ஏறிட்டா என்ன ஊத்து, அதை ஊத்துறா, அது பக்கம் பத்துறா, விட மாட்டான் அந்த உடம்பு. அப்படிப்பட்ட உடம்பு இல்லைன்னு என்ன பண்றான், மண்ணில் போட்டு புதைக்கிறான். நல்லா மண் நல்லா ஆழமா தோன்றான், நல்லா மெது தோண்டாத ஆழமா தோண்டி நல்லா பதினான், காலில் எட்டு இருப்பானுங்க. அப்போ அவன் கோபத்தும் சொல்ல முடியாது, அந்த உடல் வெளியே வந்தது. அதனால இப்படிப்பட்ட உடல் தான் இந்த உடல். அதோட விட்டானா அதுவும் விடலப்பா, அது மீறி போறான். அப்படியே முந்தி வச்சாப்பா தீட்டுறாப்பான்னு சொல்லிட்டு போடா, தண்ணியில போய் நீரில் மூழ்கி, ஒரு மூழ்கி இல்ல 16 மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்களே என்று சொல்லுகிறார். இவ்வளவு ஒரு இந்த வாழ்க்கைய இந்த பாடெல்லாம் நினைக்கிற போது, இந்த மனித வாழ்க்கை நாம எப்படி வாழணும், அதாவது பிறக்கிறது நான் தப்புன்னு சொல்லல, வாழறதும் தப்புன்னு சொல்லல, பிறந்து வாழ்வதிலே. ஆனால் இப்படி வீணாக அழிகின்ற இந்த உடலை நாம் பாதுகாப்பது எதற்காக என்று சொன்னால், பிறருக்கு உதவுவதற்காக. புண்ணியம் வந்தாருப்பா எனக்கு 10 ரூபா கொடுத்தாரு, புண்ணியம் வந்தாருப்பா எனக்கு தண்ணி கொடுத்தாருப்பா, புண்ணியம் வந்தா எனக்கு சாப்பாடு போட்டாருப்பா, நல்ல மனுஷனை வழிகாட்டினாருப்பா, எனக்கு அறிவுரை எல்லாம் சொன்னாரு, அவரால் நான் வாழ்ந்தேன், அவரால் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அதுதான் வாழ்க்கை. அப்புறம் சொல்றாரு, இந்த வாழ்க்கையில சில பேர் சொல்றான் எப்படின்னா திடீர்னு செத்துறான் சில பேர் பார்த்தா. அதுக்கு சொல்றாரு, இந்த கணவன் இருக்கிறானே வீட்டுக்கு வந்தான், மனைவியை பார்த்தான், அம்மா சாப்பாடு சாப்பாடு செஞ்ச உடனே அம்மா சாப்பாடு போட்டு நல்லா தட்டை போட்டு நல்லா போட்டு குழம்பு போட்டு நல்லா காரமா காட்டா வச்சு நல்லா அருமையா கொடுத்தான். நல்லா சாப்பிட்டான், தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் ஒரு மனைவியோட போனா மகிழ்ச்சியா இருந்தார்கள், கணவன் சந்தோஷமா இருப்பாங்க. அடுத்து கொஞ்ச நேரம் பார்த்து பார்த்தான், முடிஞ்ச உடனே எப்படின்னா, அம்மா இடது பக்கமா வலிக்குது அப்படின்னா, இடது பக்கம் வலிக்குதா அப்படின்னு தடை விட்டா. கொஞ்ச நேரம் பார்த்தா கிடக்கப்படுத்தான், அப்படியே படுத்தான், அவ்வளவுதான் போயிட்டான். இதான் வாழ்க்கை. இது அழகா சொல்றாரு, அட பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டா மடக்கொடியாருடு மந்தனாம் கொண்டார்
இடப்பக்கமே இறை நொந்தது இங்கு என்றார், கிடக்கப்படுத்தார் கிடக்கப்படுத்தா அப்படியே செத்து. அவ்வளவுதான் வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே தான் நாம் சாப்பிட்ட சாப்பாடு பெருசா, இல்ல சமையல் செஞ்சு கொடுத்தவங்க பெருசா. அதனால நமக்கு செய்கிற ஒவ்வொருவரும் நமக்கு செய்கிற உதவிகளை எல்லாம் நம்ம நன்றி நன்றி அந்த நன்றி சொல்வது இவ்வளவு விஷயம். இதுக்கெல்லாம் நன்றியான்னு சொல்லணும். எப்படியாவது நமக்கு ஒரு புகழ் கிடைக்கிறது, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, நமக்கு ஒரு எல்லாமே. ஆனால் தான் நன்றி நன்றி சொல்லணும்னு சொன்னதுக்கு இதெல்லாம் காரணம். மனைவி கூட நன்றி சொல்லணும். சாப்பாடு போடுறா இல்ல, எவ்வளவு கஷ்டப்படுறா, கையில அந்த நெருப்பு படும், சூடு படும், அப்புறம் வேர்வை எவ்வளவு போகுது, ஒரு வெறுப்பு வரும், காய் அறியும் போது கையில கொஞ்சம் படும். அதனால நன்றி சொல்லணும். அதனாலதான் ஆசிரியர்களுக்கும் பாடம் சொல்ல நன்றி சொல்லணும். நமக்கு ஒவ்வொரு காலத்திலும் நம்ம பால் கூட பாராட்டி சீராட்டி தாய் தந்தை எல்லாம் நினைச்சுப்பாங்க. இந்த செய்தி நான் சொல்றேன். அதனால இப்படி இடப்பக்கமே நொந்தது கிடந்து தொழுந்தாரே, கிடந்து போயிட்டு அனுப்பாதான் வாழ்க்கை. அதனால சொல்றேன், சரி இந்த உடலை இவ்வளவு தூரம் ரசிக்கிறாங்களே. இன்னொரு விஷயம் சொல்றாரு, இப்ப செத்து போன பணத்தை பார்த்து என்ன போட அப்படின்னா, இப்ப கொரோனாவில அந்த செத்து போன உடம்பே தரதில்லை, அவனை யாருமே பார்க்க விடுறதில்லை. இதுதான் கொடுமை, நிஜ வாழ்க்கை நடக்குது. அதான் சொல்றாரு, இந்த உடலை விட்டு உயிர் போனால் இந்த உடலை காக்கை கொத்தினால் என்ன, கண்டவர்கள் பை சொன்னால் என்ன போடா, இந்த தோலாகிய பையில உடம்பு இருக்கு, உயிர் இருக்குது. இது போன பிறகு இந்த உடம்புக்கு என்ன மரியாதை இருக்குதுன்னு கேட்கிறாரு. அதனால இந்த உடலை விட்டு உடல் போனா ஒண்ணுமே கிடையாது. இருக்கு உயிர் வரைக்கும் தான் மரியாதை. அதை சொல்றாரு, காக்கை கவரிலன், காக்கை கவர்னா, காக்கை வந்து என்ன கொத்தனா என்ன போடா, செத்துட்டு என்னடா பாடா பழிக்கில் என்ன கிண்டல் பண்ண, அடா அவனா 10 விஷயம் தரமாட்டான் போறீங்க சொல்லாதும் பாவன், அவன் என்ன ஏமாத்தறான் போனான் தான் சொல்லுவான். அது கவலை கிடையாது. பால் துளி பெய்யில் என் செத்து போன என்னமோ பால் விடுவாங்க, பால் வரும், செத்த பிறகு பால் விடுவான். பால் துளி வச்சு எங்கடா யார் போகுது, பல்லோர் பழிச்சில் என் பல பேரும் பயிச்சான், பாய் போட்டானா ஒய்ஞாடா பானுவான். தோல் பையுள் நின்று தொழில் அற செய்து ஊட்டும். தோலாகிய பை, நம்ம உடம்பு இருக்குதே, இதான் பை. நம்ம உடம்பு உள்ளகத்தெல்லாம் நம்ம சாமான், இறைப்பை, குடல் எல்லாம், இதயம் எல்லாம் வந்து உள்ள இருக்கிற சாமான்கள். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லாம் எலும்பு ரத்தம் எல்லாமே வந்து அதெல்லாம் சாமான்கள். தோல் தான் நமக்கு பை. இந்த தோல் பையிலே தான் நம்மளுடைய வாழ்க்கை அடங்கி இருக்கிறது. அந்த தொழில் அற செய்து ஊட்டும் கூத்தன் புறப்பட்டு போன இக்கூட்டையோ. இந்த உடலிலே இருக்கக்கூடிய உயிரானது போய்விட்டால், கூத்தன் என்று சொன்னால் சீவன் போய்விட்டது என்று சொன்னால் இந்த கூட்டுக்கு மரியாதை கிடையாது என்பதை பார்க்கணும். இததான் நாலடியாரிலே சொல்கிறார், நான் தொடுத்து ஈக்கிலன் நன்றாய் தடக்கிலன் பாத்துளி பெய்யிலன் பல்லோர் பழிக்கிலன் கையுள் நின்று தொழிலற செய்து ஊட்டும் கூத்தன் புறப்பட்ட கால். கூத்தன் உடலிலே இருந்து உயர் புறப்பட்டு விட்டால் ஒண்ணுமே கிடையாது. இதுதான் வாழ்க்கை என்று நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை நாம் சொல்றோம். இந்த செல்வம் இருக்கிறதே, நமக்கெல்லாம் செல்வம் வருது. சில பேர் படிச்சா வேலை கிடைக்குது, பணம் கிடைக்குது. சில பேருக்கு அப்பா பூர்வீக சொத்து வச்சிருப்பாரு, இந்த மாதிரிலாம் வரும். சில பேருக்கு சொந்த பந்தத்துல சொத்து வரலாம். இப்படி எல்லாம் சொத்து வந்தா எல்லாம் நான் தான் சம்பாதிச்சேன் நினைக்காத, எல்லாம் எனக்கு தான் கிடைச்சது, அந்த பாக்கி எனக்கு தான் கிடைச்சது, எல்லாம் ரைட்டுப்பா. ஆனாலும் நீ என்னதான் இருந்தாலும் அந்த சொத்தை மத்தவங்களுக்கு கொடுத்து மகிழ்வாங்க. இல்லைன்னா நீ தீவனாகி போயிடுவேன். இல்லைன்னா உங்ககிட்ட பொருள் இருந்துனா, முதல்ல பொருள் தர பயம். எவன் ஒருத்த அதிகமா பணம் வச்சுக்கிறானோ அவன் தான் ஏகே துப்பாய் கையில் வச்சிருப்பான். ஏன்னா அவன் என்ன அடிச்சு போட்டு பணம் தூங்கிடுவான். வீட்டை பிடிங்க அடிச்சு போட்டு சாவடிச்சு போய் பணத்தை தூண்டுவானுங்க, திருடி போயிடுவானுங்க. அதனால கையில் இருக்கும்போது 4 பேரை கொடுத்துட்டு 4 பேரை புண்ணியவானு 10 ரூபா தருப்பான், சாப்பாடு போட்டாருப்பா, அதை பண்ணாரு பாராட்டுவாங்க அப்படின்னு நம்முடைய திருமூல் சொல்றாரு. கூட்டி கொணர்ந்து ஒரு கொம்பிடை வைத்திடும் ஓட்டி துரத்திட்டது வலியார்கொல காட்டி கொடுத்தது கைவிட்டவாரே. ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு. இப்போ காட்டுல தேனி இருக்குது. இந்த தேனி என்ன பண்ணுது, பல இடத்து தேனெல்லாம் அப்படியே சேமித்து வைந்து ஒரு கூடு கட்டுது. அது கூடு கட்டி அது சாப்பிடலான்னு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சுது. இந்த மனுஷன் இருக்கானே வெளியில இருந்து போறான் பாக்குறான், ஆஹா அருமையான தேன் கூடுக்குதுன்னு நைஸா என்ன பண்றான், நெருப்பு பந்தத்தை வச்சு சுத்தி காட்டி அதெல்லாம் தட்டி விட்டு இவன் என்ன பண்றான், மூஞ்ச முடியும் அதெல்லாம் தூக்கி சாப்பிடுறான். இது போல தாண்டா உன்னுடைய வாழ்க்கை. நீ என்ன பண்ற, எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு எவ்வளவு சொத்துல சேப்பாடு, ஒரு குறிப்பிட்ட அளவு டாடி என்னப்பா ஒரு பிடி சாதம்டா, அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண 9 நாளையும் விடுப்பவை. நீ ஒரு நாளைக்கு மேல சாப்பிட முடியாது. ஒருத்தன் சாப்பாடு 1 மணி நேரம் சாப்பிட முடியுமா, சாப்பிடவே முடியாது. இல்ல ட்ரெஸ் என்ன ஒரு 10 ட்ரெஸ் போட முடியுமா, முடியாது. மேல ஆடை 1 கீழே ஆடை 1 2 தான். ரொம்ப அருமையா சொன்ன அறிஞர். அதனால சொல்றான், கூட்டி கொண்டாந்து ஒரு கொம்பிடை வைத்திடும் ஓட்டி துரைத்திட்டது வலியார் போல. கஷ்டப்பட்டு கொண்டாந்து தேத்தி விட்டு நீ எப்படி எத்து போறான தேனை, அந்த மாதிரி தாண்டா உங்ககிட்ட இருக்கிற சுத்தலாம். இன்னொருத்த எத்தும் போயிடுவான், இல்ல நீ டொப்புன்னு செத்துட்டா அடுத்த ஆளுக்கு போயிடும், இல்ல இன்னொருத்தன் பார்த்துனே இருப்பான், எப்படா சாவான்னு ஏமாத்தி போய் கணக்கு எழுதி வாங்கி இப்படி ஏமாத்துவாங்க. ஒருத்தன் சொத்தை ஒருத்த புடுங்கன்னு தான் பாத்துங்கிறான். அதுதான் பெரியாழ்வார் ரொம்ப அருமையா சொல்லுவார். அதாவது அந்த பாட்டு எனக்கு கூட ரொம்ப வருத்தமா இருக்கு. அதாவது சிந்திச்சு பாருங்க தான் சொல்றேன்.
ஒரு பக்கம் தாய் அழறாளாம், இன்னொரு பக்கம் பிள்ளைங்க அழறாளாம், இன்னொரு பக்கம் மனைவி அழறா, நாலாவது பக்கம் ஒண்ணு காத்துங்குதான், தீ அழுதான் பாத்துக்குதாலே எவனா வர வாடா வாடா உன்னை சாப்பிடணும் தான். இந்த பக்கம் பெற்றவா, ஐயோ என் பிள்ளை பெத்தனே சாப்பிட போறானே, மனைவி கட்டிய மனைவி, ஐயோ நான் புருஷனுக்கு என் புருஷன் கூட இருந்தாலும் சுகமா இருக்குமே போறானே, பெத்த பிள்ளை ஐயோ அப்பா இருந்தா எனக்கு உதவி செய்வானேன்னு அழறான். நாலாவது ஒண்ணு பாத்துக்குது, தீ பாத்துக்குது, அப்படியே வாடா போதும் எனக்கு பசிக்குதுறாண்டாது. ஆக இந்த உலகம் இப்படித்தான் நம்ம எதிர்பார்த்து கொண்டதுனால நம்ம கிட்ட இருக்கும்போதே, இதுதான் என்ன சொல்லுவாருன்னா, திருவள்ளுவர் என்ன சொல்லுவார், டேய் இருக்கும்போதே செஞ்சிருப்பா, தள்ளி போடாதீங்க, தள்ளி போடவே போடக்கூடாது. உடனே நம்ம கையிலுக்கு தான் நினைக்கிறோமா சாப்பாடு சாப்பாடு போட்டு ஏழை பாக்குறீங்களா. சில பேர் இப்போ சில பேர் என்ன பண்றாங்க, ஒரு நாளைக்கு ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. இப்ப அண்மையில ஒரு Facebookல ஒரு செய்தியை படிச்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஒரு அனாதை பையன், அவனுக்கு சாப்பிட வழி இல்லைன்னு சொல்லிட்டு மதுரையில இருந்து நடந்து வந்திருக்கிறான். அந்த கொரோனா பீரியட் வந்தவன் என்ன பண்ணா, பிச்சை எடுத்துக்கிறான். டெய்லி பிச்சை எடுத்தா அதுல ஒரு 100 ரூபாய் கிடைச்சது ஒரு நாளைக்கு. அந்த 100 ரூபாயில அவன் என்ன பண்ணிருக்கிறான், அவனுக்கு சாப்பாடு போக மீதியை அரிசி பருப்பு சோறு வாங்காம இவனே அரிசி பருப்பு வாங்கி செய்து அவன் ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போட்டுக்கிறான். இப்ப அவனுக்கு சுகம் என்ன ஆகி போச்சுன்னா, அந்த வலி அவனுக்கு தெரிஞ்சுது. அந்த மாதிரி ஒரு பிச்சை எடுக்கிறவனு கூட அடுத்தவங்க சாப்பாடு போடணும் எண்ணம் வந்துருது. அந்த குழந்தைக்கு, சின்ன குழந்தை, அனாதை குழந்தை, 10 வயசு 15 வயசா இருக்கும் படிக்கிற வயசுல, இந்த உள்ளம் இருக்கு. இதுதான் அருள் உள்ளம்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கிட்ட இருக்கும் போதே யாருக்காவது கொடுக்கணும்னு நினைச்சா கொடுத்துடுங்க, அது நல்லது அப்படின்றார் திருவள்ளுவர். சொல்றார், ஈன்கை விதிரார் கயவர் கொடிரு உடைக்கும் பூன் கையர் அல்லாதவர்க்கு என்று சொல்றார். அதனால கயவர் என்று சொல்றார், கையில வச்சு தரல கயவர், கொடி வேண்டாம். அது மாதிரி உயிர் போகும்னு நீ சாமியை கும்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பா சொல்றாரு, உடம்போடு உயிரிடை விட்டோடும் போது அடும் பரிசு ஒன்றில்லை அண்ணலை என்னும். நீங்க இந்த உடம்போடு உயிரிடை விட்டு, உடம்பு விட்டு உயிர் போயிடும். அதனால அது போறதுக்கு முன்னே என்ன சாமி கும்பிடுறா, நமச்சிவாயன்னு சொல்லு, இல்லைன்னா ஏதோ எந்த சாமி அந்த சாமி சொல்லு, நீ கிறிஸ்டினா இல்ல இஸ்லாமா யாருன்னா உனக்கு பிடிச்ச கடவுளை கும்பிட்டு தப்பு கிடையாது. அதனால கொஞ்சம் செய்கிற போது அதெல்லாம் எதுக்கு அந்த சாமி கும்பிடணும் கொண்டு வந்தாங்கன்னா, இந்த இறைவனை கும்பிடுகிற பொழுது என்ன ஆகுனாக்கா, ஏதாவது பொருள் வச்சு படைக்கணும்னு சொன்னா எல்லாமே பொருள் தான். இந்த பொருள் வச்சது எதுக்குன்னா, இப்போ பொங்கல் செய்யறோம்னு வச்சுங்க, வாழைப்பழம் வைக்கிறான், வத்தாப்பழம் வைக்கிறான், பொங்கல் வைக்கிறான்னா அந்த பொங்கல் அவனே சாப்பிட முடியாது. ஒரு குண்டான் பொங்கல் வந்து படைச்சான்னா குண்டான் பொங்கல் சாப்பிட முடியாது. அப்ப என்ன பண்ணுவான், அவன் கொஞ்சம் எடுத்து மீதியை கொஞ்சம் கொடுத்து தான் ஆகணும். அப்ப பக்கத்துல இருக்கிறவங்க கொடுக்கணும், வீட்டுல இருக்கணும், அடுத்தவங்க கொடுக்கணும், 4 பேர் கொடுக்கணும். இப்படி 4 பேர் கொடுக்குற போது என்னன்னா, அவனை அறியாமலே ஒரு விருந்தோம்பல் வந்துட்டு, அந்த விருந்தோம்பலுக்காக தான் நம்முடைய முன்னோர்கள் செய்தது அற்புதமான விஷயம். ஆனா இது ஏன் இவங்க எதிர்ச்சாங்கன்னா, சண்டை போடுறான். சண்டை போட்டதால ஏன் சாமி உன் சாமி சண்டை போடுறது, எல்லாம் ஒரு சாமி தான், இதனாலதான் வேணாம்னா. அதனால சொல்றாரு, உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன். நான் எல்லாம் உடம்பு முன்னாடி இழுக்குன்னு நினைச்சேன், உடம்பினுக்குள்ளே உரு பொருள் கண்டேன். இந்த உடம்புக்குள்ளார ஒரு உரு பொருள், உறுதியான ஒரு பொருள் இருக்கிறது என்று நான் தெரிந்து கொண்டேன். உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து நான் இந்த உடலை ஓம்புவதற்கு காரணம் என்னன்னா, உடம்புக்குள்ளே ஒரு உறுதியான ஒரு பொருள் இருக்கிறது, இறைவன் இருக்கிறான், அதனாலதான் இந்த உடம்பை நான் பாதுகாக்கிறேன் என்று அருமையா சொல்றாருங்க. அப்புறம் இன்னும் ஒரு சில இவங்க என்ன பண்றாங்க, சித்தர்கள் இந்த சாமி சேலையெல்லாம் வச்சு கும்புறத பிடிக்கல, அப்படியே சொல்லி அவங்களுக்கு கோபம் தான். இவனுக்கு சண்டை போறதுனால தான் இந்த பிரச்சனை வந்து, இவனா சண்டை போடனா ஒரே சால்வ், சாமி கும்பிடு, சாமி கோயிலுக்கு கும்பிடுறான் அப்படின்ட்டு ப்ராப்ளம் சால்வ். இப்ப பாருங்க, கொரோனா கோயில் மட்டும் இழுத்து போட்டாங்க, ஆனா வழிபாடு நிக்குதா? அதை ஒருத்தன் கிட்ட கமெண்ட் அடிக்கிறான், டேய் இப்ப நீ கோயில தானே சாமியை பார்க்கல, வீட்டுக்கு ஒரு சாமி ஆகி வச்சுப்போம், வீட்டுல அவன் சாமி கும்பிட்டுனாங்கிறான். சாமி கும்பிட்டு தடுக்கவே முடியாது. ஒரு பிரச்சனை இப்படி வந்தா இப்ப என்னன்றான், ஒரு நாளைக்கு கோயிலுக்கு போனான், இப்ப டெய்லி வீட்டுல சாமி ஒண்ணு தவிர்க்க முடியாது. அதனால நீங்க ஒண்ணு அடிச்சுன்னா இன்னொரு பக்கம் வந்துடும். அதனால இந்த வழிபாடு என்பது சிறந்து இருக்கிறது என்பதற்காக சொல்லுவாங்க. இப்ப இந்த கோபத்துல என்ன சொல்றாரு, நட்டகல்லும் தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மௌனம் மனம் வந்து செல்லும் மந்திரம் ஏதடான்ற. டேய், நட்டகல்லும் தெய்வம் என்று 4 புஷ்பம் ஏந்தி ஒரு கல்லை நட்டுட்டு 4 புஷ்பம் வச்சுதான் சாமின்ற. நட்டகல்லும் பேசுமோ, நாதன் உள்ளிருக்கை, நாதன் எங்க இருக்காரு, இறைவன் உன் உள்ளத்துல இருக்க, அப்ப எப்ப நட்டகல்லு பேசுனாரு. இப்போ ஒருத்தன் கேள்வி கேட்பான், டேய் நீ சொல்றது நல்லா தான் இருக்கு, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்றாரு பாருங்க, அதுதான் அருமையா இருக்குது. சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ அப்படின்றார். இப்போ குழம்பு வைக்கிறோம் ஒரு பாத்திரத்துல, இப்போ குழம்பு வைக்கிற பொழுது நல்லா நல்லா வெங்காயம் எல்லாம் பூண்டு எல்லாம் போட்டு சும்மா நல்லா நம்ம கத்திரிக்காய் நல்லா போட்டு முருங்கைக்காய் எல்லாம் போட்டா சும்மா கம்ம 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 கம்மன்னு அந்த வரும்போதே ஒரு சூப்பரா இருக்கும். ஆனால் அந்த சுவையை மனிதனாகிய நாம் தான் அதை உணர முடிகிறது, நமக்கு தான் அந்த சுவை உணர்வதற்கான வாய்ப்பு உறுப்புகள் இருக்கிறது. ஆனால் அங்கே இருக்கிற அந்த சக்தி இருக்கிறது, உயிர் இல்லாத பாத்திரம், அது சுவை அறியுமா? அறியாது. அது போலத்தான் கல்லுல இருக்காது, நாதன் உள்ளத்தில் இருக்கிறது. அற்புதமான கருத்து சொன்னாங்க. அப்புறம்
அப்புறம் இன்னும் கொஞ்சம் கோபம் வந்து அவங்களுக்கு. அவர் ஒருத்தர் சொல்றாரு, சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே, டேய் சாத்திரம்லாம் சொல்றீங்கல்ல, சட்டநாத பட்டரே இங்க வாயா, வேத்து இறைப்பு வந்த போது வேதம் வந்து உதவுமோ? உனக்கு வேத்து கொட்டுதா உடம்புல, அப்புறம் வளவளவன உடம்பு ஒதுருதுப்பா, அப்படியோ உடம்புல ஒதுட்டு உயிர் பராமரிக்குதுன்னு சொல்லி, அப்ப வேதம் வந்து உனக்கு உதவுமா? உதவாதுடா. 100 கோடி ஆகமங்கள், 100 கோடி மந்திரம், இந்த உலகத்திலே 100 கோடி ஆகமங்கள் இருக்கிறது, 100 கோடி மந்திரங்கள் இருக்கிறது, 100 கோடி நூலில் இருந்து ஓதினால் அது என்னப்பா தரும்? அதான் தருமாடா, தராதுடா அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த சாத்திரங்களை வைத்துக் கொண்டு ஒரு ஜாதிகளை பிரித்துக் கொண்டார். இவன் இந்த ஜாதி, அவன் அந்த ஜாதி, அங்க வரக்கூடாது. இங்க போனதுனால இவங்களுக்கு கோபம் வந்துச்சு. நீ என்ன சாத்திரம் தான் ஜாதி சொல்ற, போடா அப்படின்ட்டு கோபத்தினால என்ன பண்ணாங்க, அது எதுவுமே ஒரு குறிப்பிட்ட அளவோடு அதை பயன்படுத்தினால் தப்பு கிடையாது. அதை மக்களிடத்துல ஏற்றத்தாழ்வு பார்க்கிற காரணத்திலும் கோபம் வந்துச்சு. அடுத்து நாவுக்கரசர் இருக்கார். அவர் சொல்றார், சாத்திரம் பலபேசும் சழக்கர்கள், சாத்திரம் பலபேசும் சழக்கர்கள், கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர், கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர் என்று சொல்றார். அங்கம் குறைந்து அழுகும் தொழுநோயரானாலும் அவர் சொல்வார், அங்கம் குறைந்து ஒழுகும் தொழுநோயரா இருந்தாலும் சிவனை வணங்கினா எனக்கு அவனே அடியார் என்று அவனுக்கு நான் தொண்டன் சொன்னார். அந்த அளவுக்கு பக்தி இருந்தார்கள். நம்ம வள்ளலார் என்ன சொல்றாரு, கலை உரைத்த கற்பனையே நிலை என கொண்டு கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக, கண்மூடி வழக்கம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும்னு நீங்க நிறைய நிறைய மூட பழக்கம் வச்சிருக்கீங்களா, இதெல்லாம் மண் மூடி போகணும். கோவம் வந்துச்சு அவருக்கு. ரொம்ப கோவப்பட்டுதான் அவர் சாமி என்ன பண்றாரு, ஒரு ஜோதி வழிபாடா பண்ணிட்டாரு. அப்புறம் பட்டினத்தார் இருக்கார். பட்டினத்தார் பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப பட்டினத்தார் என்ன பண்றாருன்னா, அவர் ரொம்ப செல்வ செழிப்பிலே இருந்தவர். ஒரு சில செய்திகளை சொல்லி 5:13 ஆயிடுச்சு. 5:20 முடிச்சலாமா ஐயா சங்கநாராயணன்? ஓகே சார், ஓகே 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 ஓகே. 5:30 முடிக்கலாமா, 5:20 முடிச்சலாமா? 5:20க்கு முடிச்சிருங்க. ஓகே ஓகே ரைட். ரைட். இப்போ பட்டினத்தார் பாத்தீங்கன்னா, பட்டினத்தாரை வந்து ரொம்ப செழிப்பான குடும்பத்துல பிறந்தவர். அவருக்கு இந்த உலகத்து பற்றுகள்லாம் நீங்கி வந்துட்டார். வந்துட்டு நல்ல செல்வ செழிப்போடு நல்ல பெரிய வசதியான வாய்ப்பு. அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு குப்பை மேல உட்காந்துக்கிட்டு கந்தலாடை அணிஞ்சுக்கிட்டு திருநீருக்கு உட்காந்துக்கிறாரு. அந்த வழியா ராஜா வரான். ராஜா வந்த உடனே இப்ப ராஜா பாக்குறான், என்னடா அந்த செட்டியாரு நேத்து வரைக்கும் பெரிய பணக்காரனாச்சு, என்னடா அவன் குப்பத்தொட்டில உட்காந்துறானே, என்ன புத்திக்கு இது பேதலிச்சு போச்சுன்னு பாத்துட்டு போறோம். கம்முன்னு போனா பரவாயில்ல. அவன் உள்ள என்ன பண்ணுது, நேத்து பார்த்து இன்னைக்கு நேற்று இருந்தவன் மாறிட்டான்னு சொல்லிட்டு இறங்கி வந்தான். நேரம் அந்த யோ என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னா, இவர் சொன்னாரு, ஆமா நீ நிக்கிற நான் உட்காந்துக்கிறேன், இதான் வித்தியாசம், எவ்வளவு கொழுப்பு போடுறான் அப்படின்னா. அப்ப சொல்றாங்க, இதுல இருந்து ஒரு செய்தி என்னன்னா, இந்த உலகத்திலே இருக்கிற பற்றுகள் எல்லாம் இருந்தால் ஆசை இருக்குமானால் நீ நின்று கொண்டுதான் இருக்க வேண்டும், நிம்மதியா உட்கார முடியாது. ஆனால் பற்றுகளை விட்டவன் எந்த இடத்த வேணாலும் உட்காரும், எங்க போனாலும் நிம்மதியா இருப்பான். ஒரு செய்தி. அதுக்கடுத்து சில செய்திகளை சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே தான் அப்புறம் இவர் வந்து ஒரு இடத்த படுத்து கொண்டிருந்தாகவும் அந்த வழியா 2 பெண்கள் போனாங்களாம். பெண்கள் இவர் படுத்திருந்தாராம். இந்த காணியில தான் படுத்திருந்தாரு. படுத்திருக்க போது சும்மா படுத்தா பரவாயில்லையே, இவர் என்ன பண்ணாரு, தலைக்கு அந்த வரப்பு மேல தலை வச்சு படுத்தாராம். அப்ப படுக்கும்போது சொன்னாலாம், பாவம் இந்த சாமியார் எவ்வளோ ரொம்ப நல்லவர், பற்றெல்லாம் விட்டுட்டு இந்த புல்தரையில படுத்துக்கலாம் பற்றி சொன்னாங்க. நீ வேற ஒண்ணு, அவனுக்கு எங்கடி இருந்து போச்சு, அவனுக்கு பற்று இல்ல, பற்று இருக்குன்னா தலைகாண்டா தலைகாணி வச்சு படுத்துக்கிறான். அப்பதான் குறைச்சினான், நீ சாதாரண பெண் இல்ல, உமையம்மையே வந்து எனக்கு அறிவு சொன்னமா, இந்த புத்தி கெட்டவனுக்கு இன்னும் பற்றோட மனசு வரலையேன்னு சொல்லி அந்த அந்த வரப்புல தலையை வச்சு கீழே வச்சு படுத்தார். அப்போ அந்த அளவுக்கு பற்றை விட்டவர் தான் நம்முடைய பட்டினத்தார். அவர் சொல்றாரு, இந்த உயிர் இருக்கிறதே அற்புதமான கருத்துக்களா சொல்றாரு பட்டினத்தார். ஆசை கயிற்றில் ஆடும் பம்பரம், இந்த உயிர் ஆசை என்கின்ற கயிற்றிலே பம்பரம் மாதிரி ஆடிக்கொண்டிருக்கிறது அப்படின்றார். ஓயா நோய்க்குடம் ஓடும் மரக்கலம், ஓயாத நோய்க்கிடம். நல்லா திடீர்னு கொதிக்குது, ஐயோ குளிருதுன்றான், கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குதுன்றான். எந்த நேரத்துல எவனுக்கு என்ன வரும்னு நோய். அதனாலதான் ஓயாத நோய்க்கு இடம் என்று சொல்லுகிறார். சொல்லாட்சி பாருங்க, ஓயா நோய் எகரம். அவ்வளவு எதுக்கு அற்புதமா இருக்கு இந்த வார்த்தை. அதாவது நம்ம நல்ல கருத்துக்களை சொல்லணும், இந்த மக்கள் வாழணும்னு நினைச்சாங்கன்னா அந்த எதுகை மாலும் பிச்சுக்கிட்டு ஓடியானது ஒரு எடுத்துக்காட்டு. ஓடும் மரக்கலம், மரக்கலம் எப்படி ஓடினீங்க அதே மாதிரிதான் இந்த உடம்பு ஓடிக்கொண்டே இருக்குது. விதி வழி தருமன் வெட்டும் கட்டை, விதி வழியாக தருமன் வெட்டும் கட்டை. இந்த கட்டை உடம்பு கட்டை, இந்த கட்டை நாம செய்யற தர்மத்துக்கு ஏற்ற மாதிரிதான் நல்ல வினையை அனுபவிக்கும், இல்லைன்னா கெட்ட வினை அனுபவிச்சோம் சீக்கிரம் செத்து போயிடுவான், இல்ல நீண்ட நாள் வாழ்வான். அதெல்லாம் தர்மத்தின் அடிப்படையில் தான் வாழ்வு என்பதை அதை சொன்னாங்க. சதுர் மக பானன் தைக்கும் சட்டை, கட்சியில இதை வந்து வேதங்கள் எல்லாம் சொல்லுது, பிரம்மன் தைக்கிற ஒரு சட்டை சொக்கா, அவ்வளவுதான் சாட்சி தீர்வு போச்சு என்று மனித உயிரை அழகாக சொல்லுகிற இந்த பட்டினத்தாரின் பாடல்கள் எல்லாம் நாம் பார்த்தால் வாழ்க்கை புனிதமாகும். அது மட்டும் இல்லாம தாய்ப்பாசத்தை சொல்றாரு.
அது என்னதான் இருந்தாலும் இந்த உலகத்து பற்று எல்லாம் இருந்தாலும் தாய் இறந்த போது இவர் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. பரவாயில்ல போங்கன்னு அவரே சொன்னார். அப்போ அவர் அழுத அந்த பாடல் இன்றைக்கு கூட கல்லையும் இறங்க வைக்கும். ஆனா யாருக்குமே அது நினைச்சா கண்ணு தண்ணி தாயம். அப்ப சொல்றார், ஐயிரண்டு திங்களாய் அங்கம் எல்லாம் நொந்து பெற்று பையல் என்று பரிந்து எடுத்து செய்ய கைப்புறத்தில் ஏந்தி கனகமுலை தந்தாலை எப்பிறப்பில் காண்பே இனி அழறார். எப்பிறப்பில் காண்பேன் இனி எனக்கு பாலை கொடுத்து என்னை மெதுவா நடந்து வாடான்னு சொல்லி அங்கமெல்லாம் ஐயரெண்டு திங்களா இப்படி படுத்தா வலிக்குமோ அப்படி படுத்தா வலிக்குமோ, குழந்தை எப்படி இருக்கும்லாம், இந்த முகம் எப்படி இருக்கும்லாம் ரசிச்சவளை தாய் இப்படிப்பட்டவள் என்னை விட்டு போறாளே, நான் எந்த பிறப்பிலே இவளை பார்ப்பேன் என்று அழுகிறார் பட்டினத்தார். எல்லாருக்குமே ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஏன் இதை நான் இன்னொரு விஷயம், நம்ம இன்னைக்கும் இந்த பட்டினத்தார் செத்து எத்தனை காலமானாலும் எழுதிய எத்தனை இன்றைக்கும் தேவை. ஏன்னா இன்னைக்கும் நாம பாக்குறோம் நிறைய அனாதை இல்லங்கள்ல தாயை கொண்டு போய் விடுறாங்க அந்த பாவிகள். அவர்களுக்கெல்லாம் இந்த பாடல் ஒரு சாட்டையடியாக நினைவுபடுத்தணும். அதை தமிழ் தான் சொல்ல முடியும், அறிவியல் சொல்ல முடியாது, பொறியியல் சொல்ல முடியாது. அதனாலதான் நான் சொல்லுவேன், இந்த நாட்டை திருத்த வேண்டும் என்று சொன்னால் தமிழ் புலவர்கள் தமிழ் கருத்துக்களை எல்லாம் தெளிவாக அழகாக அவர்கள் புரியும்படியாக அவர்கள் ஈர்க்கும்படியாக பேசவில்லை என்பது என்னுடைய வருத்தம் கூட. நீங்க நிச்சயமா பேசுங்க, மாற்றலாம், அந்த உலகத்தை மாற்றலாம், மாற்ற முடியாதுன்னு இல்லை, எல்லாமே கேட்பான். ஆனா நம்ம சொல்ற விதம் தாங்க சேரல அவர்களுக்கு ஏற்ற மாதிரி. அதாவது சொல்ல மாதிரி எந்த பிறப்பில நான் பார்ப்பேன் அம்மாவேன்னு நினைச்சவன் அவன் சொல்லும் போது நம்ம கண்ணில் தண்ணி வரணும், அந்த மாதிரி பேசணும். சொல்றாரு, இறைவனை நினை மற்றவையெல்லாம் பொய்யே என்று பற்றதா சொல்றார். என்னை பெற்ற தாயாரும் என்னை பிணம் என்று இழந்து விட்டார் சொல்றாரு. இந்த உலகத்திலே இருக்கிற மனுஷன் எல்லாம் செத்தான்னா உடனே அந்த தாய் என்ன சொல்றா, பிணம்னு சொல்றா. செத்த மகனையே இப்படி வளர்த்த தாயே ஒரு இடத்த சொல்றாரு, பிணம்னு தான் பிள்ளைய சொல்றா. சொல்லித்தான் ஆகணும், ஏற்கனவே இதை ஏற்றுக்கொள்ளாங்க வேணும். சரிப்பா, பொன் பெற்ற மாதரும் எல்லாம் பணத்தை கொண்டாந்து சம்பளத்தை கொண்டாந்து மனைவி கிட்ட தரோம், அவளுக்கு என்னென்ன வேணுமோ நகை வேணுமோ நட்டு வேணுமோ எல்லாம் தரும். ஆனா அவளும் என்ன சொல்றா, போயிட்டியா என்னை விட்டு போடா போடா அப்படின்னு சொல்லி போ என்று சொல்லி புலம்ப விட்டார், அழுது விட்டார். கடைசியில கொன் பெற்ற மைந்தனும் நாம இந்த புள்ள வேணும் அப்படின்னு பெத்துக்கிறோமே அந்த பையனும் என்ன சொல்றான், பின்பலம் குடம் உடைத்தான், நம்ம சுத்தி குடத்தை உடைச்சிட்டான், உன் பற்று ஒழிய ஒரு பற்றும் இல்லை உடையவனேன்றார், உன்னை தவிர வேற ஒரு பற்று எனக்கு இல்லை என்று அழகா சொல்றாரு நம்முடைய கிருஷ்ணத்தார். அதனால இந்த வாழ்க்கையில நாம நினைத்து கொண்டு நம்மளால் ஆன உதவியை செய்யணும். ஊரும் சதமல்ல. இப்ப சொல்றாங்க சில பேர், நான் இந்த ஊரு, எந்த ஊருப்பா, இந்த ஊரு, எந்த ஊரு, நீ வச்சின ஊரு, நீ பிறந்த ஒரு ஊரு, வாழ வந்த ஊர் ஒண்ணு, சோறு போட்ட ஊர் ஒண்ணு, இன்னொன்னு பழைக்க போன எத்தனையோ ஊர் இருக்குது. ஆனா இவனை நான் இந்த ஊரு அந்த ஊருன்றான், பேர் முன்னாடி ஊரை போட்டுக்கிறாங்க. இனிமேலும் இந்த பாட்டை பார்த்துட்டு யாரும் போடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கலாம். சும்மா ஒரு கருத்துக்கு செல்ல வந்தேன். ஊரும் சதமல்ல உற்றார் சதமல்ல, அண்ணன் தம்பி மாமா மச்சான் அப்பா அம்மா அக்கா மனைவி தங்கை யாருமே சதமல்ல, உற்று பெற்ற பேரும் சதமல்ல, நாம என்னதான் பெற்றாலும் அதுவும் நமக்கு சதமல்ல, பெண்கள் சதமல்ல, பெண்கள் சதமல்ல, பிள்ளைகளும் சீரும் சதமல்ல, செல்வம் சதமல்ல தேசத்திலே, இந்த உலகத்திலே நமக்கு எதுவுமே சொந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டார். இதை விட வேற ஒரு கருத்தை எதுவுமே சொல்ல முடியாது. கடைசியாக பெண் சித்தர்களும் இருந்திருக்காரு ஒரு செய்தியை சொல்ல விரும்புறேன். இப்போ திருமூலர் மரபிலே சுவாலமூர்த்தி அப்படின்னு ஒரு சித்தர் வந்தார், பரம்பரை சித்தர். இவர்கிட்ட சுவாலை அப்படின்னு ஒரு பெண் சித்தர் வந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, சாமி நான் எப்படியாவது சித்தராக வேண்டும், அந்த அம்மாவுக்கு ஒரு உறுதிப்பாடு. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க ஆண்கள் தான் சித்தரா இருந்தாங்க, பெண்கள் சித்தரே இல்லைன்னு சொல்றாங்க, அது தப்பு. அது எடுத்துக்காட்டு. அப்போ அவர்களுக்கு என்ன பண்ணாங்க, சித்தர் யாரையும் வெறுக்கலாங்க, அன்போடு வந்தால் ஏற்றுக்கொண்டார். நீங்க அதான் முக்கியமா நினைக்கணும். அவர்கள் மனதிலே பட்டதை சொன்னார்கள். ஒரு பெண் தவறு செய்தாலும் சொல்லுகிறாங்க, எல்லா பெண்ணும் தப்பு செய்யணும்னு சொல்ல முடியாது. அப்படித்தான் நம்ம பொருள்களை வேண்டும். அப்போ அவங்க சொல்றாங்க, அந்த அம்மாவுக்கு உடனே யோக முறை சொன்னார், சித்த நீர் சொன்னார், எல்லாத்தையும் கற்றுக்க பின் சகத்துவாசம் இப்படி எல்லாம் கத்து கொடுத்த உடனே அந்த அம்மா மேல ஒருத்தன் ஆசை வந்துச்சு, ஒரு ராஜா சகத்துவாசன் ஒருத்தன். அவன் என்ன பண்ணா, அந்த அம்மாவை போய் எனக்கு நீ மனைவி அவனு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை எல்லாம் பெற்று வாழ்ந்தான் என்று ஒரு கருத்து சொல்றாங்க. இப்படி ஒரு பெண் சித்தரும் இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்றாங்க. கடைசியா மறுபிறப்பு இல்லை அப்படின்னு ஒரு செய்தி. இந்த மறுபிறப்பு இல்லை என்பதுக்கு பட்டினத்தார் ஒரு கருத்து சொல்றாரு, எடுத்துக்காட்டு சொல்றாரு. கறந்த பால் முளை புகா கடைந்த வெண்ணெய் மோர் புகா. கறந்த பால் மறுபடியும் முளையில போகாது,
அதே மாதிரி வெண்ணெய் எடுத்துட்டா மறுபடியும் மோர்ல போகாது. உடைந்து போன சங்கின் ஓசை உயிர்களின் உடல் புகா. சங்கு ஓசை வருது, அது ஆனா உடைஞ்சு போச்சுன்னா மீண்டும் உயிர்களுக்கு போகாது. விரிந்த பூ உதிர்ந்த காய் மீண்டும் போய் புறம் புகா, மரம் புகா, சாரி மரம் புகா. மரத்துல இருந்து அந்த பூ விழுந்துச்சு, காய் விழுந்துச்சு, கனி விழுந்துச்சுன்னா மறுபடியும் மரத்துக்கு போகாது. இறந்தவர் பிறப்பது என்பது இல்லை இல்லை இல்லையே, இறந்தவர் பிறப்பது என்பது இல்லை 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 என்று கூறி சரியாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை நம்முடைய சங்கர் நாராயணன் பிடிக்காது, பாராட்டினா பிடிக்காது, நான் பாராட்ட மாட்டேன். ஆனால் நானா ஒரு வாய்ப்பு உருவாக்கிறேன். எனக்கு கேட்டாரு, ஆனா என்னங்க நாங்க எங்களுடைய சிஸ்டத்துல என்னன்னா, எனக்கு ரொம்ப சங்கர் நாராயணன் சார் ஏன் பிடிக்கும் அப்படின்னா, ஒரு செயல் எடுத்துக்கிட்டு அதை செஞ்சிடணும். அது யார் வந்தாலும் வராலும் கவலைப்பட, இது எனக்கு இயல்பாவே நான் பண்ணிங்கிறது அப்படிதான். அதனாலதான் நாங்க செய்யறோம். அதனால இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நிகழ்ச்சி போட்டா அதை எல்லாரும் கேட்கணும், அதுக்கு ஒரு முயற்சி எடுத்து நம்ம முடிக்கணுன்ற தலைவிலே. இன்றைக்கு ஒரு சித்தர்களை பற்றி பேசுவதற்காக நிறைய செய்தி இருக்குது. ஆனா நானே பேசியிருந்தா இது பேசி பேசி பழக்கம் பசங்க கிட்ட, அப்படிதான் அவங்களெல்லாம் மயக்கிதான் நாங்கள் அடக்கி வச்சிருக்கிறோம். அதனால இந்த உலகத்தை அந்த மாதிரி அடக்கணும். அதுக்குதான் தமிழறிஞர்கள் நிறைய பாடல்களை படிங்க, புரியும்படியா சொல்லுங்க. புரியும்படியா சொன்னீங்கன்னா நீங்க நல்ல நம்ம பிறப்பு எடுத்து, இந்த பிறப்பு வந்து புனிதமாகணுங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. வாழ்வது கொஞ்ச காலம் தாங்க. எவ்வளவு பேரு, சுந்தரர்லாம் 16 வருஷம் தான் வாழ்ந்தாரு, 16 வருஷம் தான். அவ்வளவு பாடல் பெற்று அவ்வளவு பேருக்கு புகழ் பெற்றார். ஆனால் எல்லாம் குறைந்த வயதிலேயே புகழ் பெற்றிருக்கிறார். இந்த நம்முடைய தமிழறிஞர்கள் அருமையான ஒரு கருவியை, இந்த நம்ம நல்ல ஒரு அறிவியலை கையில் கொண்டு, இந்த செல்போன் எனக்கு கூட தெரியாது, கூகுள் மீட்ல நானே கொஞ்சம் கொஞ்சமா இவங்க எல்லாம் ஓடுறாங்களே, அவங்க கூட ஓடலன்னா நம்மள மறந்துடுவாங்கன்றதுக்காக தான் நாங்க ஓடி வரோம். ஆனால் நம்ம இருக்கிற காலத்திலே கொஞ்சம் எல்லாம் பயன்படுத்தி கொண்டு, நானும் உங்களோடு சேர்ந்து பயன்படுத்தி கொண்டேன். கேட்ட அனைவருக்கும் வாய்ப்பு தந்தமைக்கு, பேசி கேட்ட எல்லாம் பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை, வணக்கத்தை மீண்டும் ஒரு குறிக்கொண்டு விளைவுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. என்ன வார்த்தை சொல்கிறதுக்குள்ளே வார்த்தையை தேடிட்டு இருக்கிறேன், அகராதியிலேருந்து தேடிட்டு இருக்கிறனால. எங்கள் ஊர்லலாம் சொல்லுவாங்க, நீங்கள் அந்த இவங்க டிவியில் கூட சொல்லுவாங்க, கிளி கிளி கிளின்னு கிழிச்சிட்டிங்க சார் அப்படிங்கிற வார்த்தை தான் எனக்கு கிடைக்குது. அதை விட வேறு எந்த வார்த்தையும் இல்லை. உண்மையிலே நல்ல, அதான் அந்த ருக்மணி மேடம் போட்டிருந்தாங்க, உரையிடையிட்ட பாட்டுடை செயல் தான் கேட்டிருக்கேன், பாட்டிடையிட்ட உரை வந்து இப்போ தான் நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நானே கேட்டதில்லை. நான் சாரோட அவ்வளவு நெருக்கம், நானும் சாரு நிறைய ஷேர் பண்ணிக்கிடுவோம். ஆனால் சார் இந்த மாதிரி ஒரு பேச்சை வந்து நானும் இன்றைக்கி தான் முதல் முறையாக கேட்குறேன். ரொம்ப நன்றி. பங்கேற்பாளர்களுக்கு உங்களுக்கான பின்னூட்டப்படியும் 5:30க்கு சரியாக இடப்படும். சர்ணவதி மேடம், நீங்கள் இருந்தால் நீங்கள் பேசலாம். ஏன்னா நீங்களாம் ஒரு சாலாய் மாணாக்கர்கள். வெங்கடேசன் சார், சர்ணவதி மேடம், ஆமாம் ஆமாம், அதனால் மேடம் இருந்தீங்கன்னா நீங்கள் பேசலாம். ஒரு நிமிஷம் இருக்கிறாங்களா, இருந்தாங்க. கேளுங்க. மேடம் வெளியில் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கிறாங்க. ஓகே, வேறு யாராவது கேளுங்க, மேடம் வரட்டும். நன்றி, சொல்லுங்கம்மா. வணக்கம். நன்றிம்மா, நன்றி. இதில் என்ன பெரிய விஷயம்னா சார், என் ஸ்டூடெண்ட்டே நீங்கள் பேச, என்னுடைய முனைவரப்பட்ட ஆய்வாளர் தான், அவங்களே பேச வச்சுட்டீங்க. உங்களுக்கு பெரிய சல்யூட் தான். மேடம், சர்ணவதி மேடம் பேசுங்க. வணக்கம் மேடம். ரொம்ப நன்றிம்மா. நன்றி. நிறைய முறை வந்து பேராசிரியர் சங்கர் நாராயணன் கிட்ட உங்களை பத்தி பேசிட்டு தான் இருக்கோம். ரொம்ப திறமையான ஒருவர் நீங்க அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். நல்லா இருந்தது உங்களுடைய உரை வந்து. மெசேஜ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நானும் பார்த்துட்டே இருக்கேன். எல்லாருமே வந்து மறுபடியும் நீங்க பேசணும்னு கேட்குற அளவுக்கு வந்து நீங்க நிறைய செய்திகளை எளிமையா சொல்லிட்டு, ஏன்னா சித்தர்கள் பத்தி அதிகமான மாணவர்கள் கொஞ்சம் அறிந்திருக்க மாட்டாங்க. நிறைய செய்திகளை நீங்க வந்து சுருக்கமா அவங்க மனம் ஏற்கிற மாதிரி நிறைய செய்திகள் எல்லாம் அழகா சொன்னீங்க சார். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. மீண்டும் சந்திக்கலாங்க சார். நன்றி மேடம்.
வேறு பங்கேற்பாளர்கள்? ஹலோ அப்போ வணக்கம்மா, சொல்லுங்க. எங்க பிரின்சிபல் வராங்க, எஸ்எஸ்கே பிரின்சிபல் மேடம் வராங்க. ருக்மணி மேடம் பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் மேடம், வணக்கம். இவங்க கொடுத்திருந்த அந்த புள்ளிங்கர் டாக்டர் ஹர்ஷவர்தன் வந்திருந்தா கூட ஏதாவது சித்த வைத்தியத்தை பத்தி தான் சொல்லியிருப்பாரு. ஆனா வந்து ஒரு முதல்வர் தமிழ் படிச்சு முதல்வரா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இருந்தாலும் நீங்க வந்து தமிழ் இலக்கியத்துல தொல்காப்பியத்துல எடுத்து இன்னைக்கு வரைக்கும் இயல்போட இயல்பான வாழ்க்கையும் சேர்த்து எல்லாத்துக்கும் அப்படியே வந்து, அதாவது நான் தான் ஒரே வார்த்தை போட்டிருந்தேன், பாட்டிடையிட்ட உரை அப்படிங்கிறது நிஜமா. அதாவது பாட்டு பாடி எல்லாரையும் அப்படியே அந்த இடையன் எப்படி அப்படியே தூங்க வச்சுட்டு பண்ற மாதிரி எல்லாரையும் உங்க உரையில அப்படியே லைக்க வச்சுட்டீங்க சார். நிஜமா ரொம்ப நன்றிமா. உங்களோட அந்த என்ன சொல்றதுன்னா உங்களுடைய புலமை சார்ந்த ஒரு நண்பரோட ஒரு நட்பு இருக்கு அப்படிங்கறதுல வந்து ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஏன்னா நான் இந்த உங்க சங்கரநாராயணனுக்கும் நன்றி சொல்லணும். தொடர்ச்சியா நான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் வரேன். அவ்வளவு ஒரு சிறப்பான பொழிஞர்கள். இது வந்து உண்மையிலே நம்ம தமிழ் இலக்கியத்துக்கு தமிழ் உலகத்துக்கு வந்து ஒரு மிக சிறப்பான ஒண்ணு. அடுத்தது கேள்வியா ஒண்ணு நான் சொல்லல, இருந்தாலும் நீங்க தொல்காப்பியத்துல அந்த இலக்கணத்துல இருந்து அந்த அறிஞர் மறைமொழி மந்திரம் அதெல்லாம் சேர்த்து சொல்லுங்க. இந்த சித்தர்கள் 18 பேரும் இந்த பெயர்கள்ல எங்கேயாவது சுட்டப்பட்டிருக்காங்களா? எனக்கு ஒரு ரொம்ப நாள் இந்த கேள்வி கேட்கணும்னு ஆசை. பட் சித்தர்களை பத்தி நீங்க பேசுறதுனால கொஞ்சம் கேட்கிறேன். இந்த அறிவன் மறைமொழி அந்த மாதிரி எல்லாம் சொற்கள்ல இந்த சித்தர்கள் வந்து இந்த மாதிரி சொற்களால எங்கேயாவது யாராவது அவங்கள பத்தி சொல்லியிருக்காங்களா? இப்ப தாய்மானவர் பட்டினத்தானவரோட உரை எழுதியிருப்பாங்க, அவருடைய பாடல்களுக்கு உரை எழுதினவங்க அது மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அது இல்ல, நான் படிச்சு பார்த்தேன், அது மாதிரி எதுவும் கிடைக்கலாமா? அந்த மாதிரி செய்தி எதுவும் இல்ல. இல்ல, அந்த மாதிரி எதுவும் தகவல் இல்ல. ஓகே சார், நன்றி சார். இருந்தாலும் உங்களுடைய பணி வந்து ரொம்ப சிறந்த பணி சார். இன்னைக்கு வந்து 1 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல, அவ்வளவு சீக்கிரம் போயிடுச்சு. தேங்க்யூ சார். இல்ல, இது திடீர் ஏற்பாடு. ஹலோ ஹலோ வணக்கம் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. ரொம்ப இயல்பா இருந்தது சார் கிளாஸ். அதாவது அது அந்த மாதிரி நான் எதிர்பார்த்தது வந்து நீங்க ரொம்ப அப்படியே செம்மொழியில பேசுவீங்க, அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப வந்து ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு கூட புரியுற மாதிரி ரொம்ப இயல்பா பேசுவீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது சித்தர் பாடல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறியீடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கம்மா. ஹலோ சொல்லுங்க. அந்த பாடல்களை நாம புரிஞ்சுக்கணும்னா யாராவது சொல்லி மற்றவங்க அதை தெரிஞ்சவங்க மூலமா தான் நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு இல்ல அது அந்த குறியீடு எல்லாம் பத்தி நம்ம அந்த அளவுக்கு ஆராய தேவையில்லை. கருத்துக்கள் என்னன்னு புரிந்துக்கணுமா, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாமே தவிர, இப்ப நீங்க நிறைய பேர் படிக்காத காரணமா தான் நீங்க சொன்னீங்க பாருங்க, இந்த பயம். அதாவது சித்தர்னா எப்படி நமக்கு ஒரு குறியீடு இருக்கும் அப்படிலாம் சொல்றேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எளிமையா இருக்கு. நமக்கு தேவையான கருத்துக்களை, வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை நம்ம படிச்சு புரிஞ்சுக்கினா போதும், வேற என்ன. அதனாலே நான் நிறைய படிக்கிறத தவிர்த்துடுவேன் சித்தர்கள் பாடல். உண்மைதான். ஆமா, உண்மைதான். இல்ல அது பயப்பட வேண்டியது, நமக்கு தேவையான நம்ம எடுத்துக்குவோம். ஓகே சார், நன்றி ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. பங்கேற்பாளர்கள், உங்களுக்கான பின்னூட்டப்படியும் உரையாடல் பட்டியல் இடப்படுகிறது. வேற யாராவது நீங்க கேட்கலாம். வேறு யாராவது பங்கேற்பாளர்கள்? வணக்கம் ஐயா, நான் வெண்மணி சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. உங்களுடைய உரை வந்து ஒரு சொற்பொழிவு, கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சுங்க ஐயா. இது மறுபடியும் நான் 2வது தடவை உங்களுக்கு கேட்டுட்டேன். இப்போ வந்து எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா, ரொம்ப நாளா இருக்கு. சித்தர்களுக்கு வந்து இறப்பே இல்லையா ஐயா? ஏன்னா இப்ப வந்து திருமூலர் வந்து வருஷத்துக்கு ஒரு பாடல் எழுதியிருக்காரு. 3000 பாட்டு வந்து 3000 ஆண்டுகள் வந்து அவர் உயிரோட இருந்திருப்பாருங்க. இந்த சந்தேகம் வந்து ரொம்ப நாள் வந்து எனக்கு இருந்துட்டே இருக்கு. இல்ல, நீங்க சொல்ற கேள்வி நான் என்ன சொல்றேன்னா, இப்போ
நமக்கு அவர் 3000 வருஷம் வாழ்ந்தாரா, 6000 வருஷம் வாழ்ந்தாரா, 10,000 வருஷம் வாழ்ந்தாரா என்பதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயமா நான் கருதுறேன். ஏன்னா அந்த விவாதத்துமே தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. நமக்கு தேவை என்னன்னா, இந்த பிறவியில நாம் செம்மையாக வாழ, மற்றவர்களை வாழ்விக்க அவர்கள் சொன்ன கருத்துக்களை வரைக்கும் பின்பற்றினா கரெக்டுங்களா? அந்த ஆராய்ச்சி தேவையில்லை என்னுடைய கருத்து. ஏன்னா இப்ப நம்ம ஏன் தமிழ் ஏன் வீணா போச்சு, இது ஒரு காரணத்துக்கு சொல்றேன். அதாவது இவர் இத்தனை வருஷம் வாழ்ந்தாரா, எத்தனை வாழ்ந்திருப்பாரு அப்படின்னு நம்ம நினைக்க அவசியம் இல்லை. இப்ப வாழ்வது முக்கியம் அல்ல, ஆனால் நாம் சிறப்புறதுதான் முக்கியம். நாம வாழற காலத்துல எவ்வளவு நல்லது செய்யணும் அதுதான். இப்ப சித்தர்கள் இந்த காலம் பொற்காலம். ஏன்னா அவங்க இந்த நோய் வந்தா இப்படி செய்யுங்க. இப்ப பிராணாயாமம் சொன்னாரு. இந்த பிராணாயாமத்தை கத்துக்கிறதுனால நிறைய பேர் மருத்துவத்துக்கு போகாம, மருத்துவத்துக்கு செலவு பண்ணாம உடலை பாதுகாக்கும் இல்லைங்களா? அதனால அவர்கள் சொன்ன கருத்துக்களை பின்பற்றுவது என்பதுதான் நம்ம கொள்கையா வைத்திருக்கணுமே தவிர, அவர்கள் 3000 வருஷம் தாங்க, 4000 வருஷம் தான், சில நேரங்களில் உண்மையாம இருக்கலாம். இப்ப சில பேர் சொல்றாங்க சித்தர்கள் இன்னைக்கு கூட கூடி நடக்கிறாங்க, இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த ஆராய்ச்சிக்கு நாம் போகிறது என்னுடைய கருத்து, என்னுடைய கொள்கை. அவ்வளவுதான். சரிங்களா? நன்றி சார். நன்றி. நன்றி. பங்கேற்பாளர்கள் உங்களுக்கான பின்னூட்ட படிவத்தை நீங்கள் நிரப்பலாம். அப்புறம் சான்றிதழ் கிடைக்காததான கேள்விகள் வரும். ஓகே, வேறு யாராவது நீங்கள் நிரப்பிக்கொண்டே கேள்விகள் கேட்கலாம். சும்மா ஒரு நாள்ல படிச்சதுக்கே இவ்வளவு பாராட்டினா, நாங்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு 6 மாசம் படிச்ச எவ்வளவு செய்தி பாராட்டாவது எனக்கே மகிழ்ச்சியா இருக்கு சார். உண்மையிலே போஸ்ட்ல எனக்கு டைம் இல்ல படிக்கிறதுக்கு, நீங்கதான் காலைல உட்கார்ந்தா படிக்க ஆரம்பிச்சேன். என்னையே பெரிய ஆராய்ச்சியாளர் ஆக்கி கேள்வி கேட்டா என்னத்த பண்றது? சின்ன சின்ன விஷயங்கள் தான். உண்மையிலே நம்முடைய சான்றோர்கள் அற்புதமானவர்கள் மட்டும் நீங்க தயவுசெய்து தெரிஞ்சுங்க. நாம நமக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கிட்டு முன்னேறினா போதும். என்னுடைய கருத்து. எளிமையா பேசினா புரிய வைக்கணும். இந்த சமுதாயத்துக்கு தமிழ புரிய வைக்கிற ஒரு வேலையை செஞ்சுட்டோம்னா தமிழறிஞர்கள் தான் இந்த நாட்டின் தெய்வங்கள். வேற ஒண்ணும் கிடையாது. மாத்திடலாம் உலகத்தையே. ஆனா தெளிவா பேசணும். எல்லாரும் ஈர்க்கும்படியா தயவு செய்து பேசுங்க. ஐயோ இது புரியாது, இது தெரியாதுன்னு மட்டும் விட்டுறாதீங்க. ஒன்னொன்னையும் படிங்க, நல்லா படிங்க. நிறைய விஷயம் இருக்குது, நிறைய கருத்துகள் இருக்குது. மாணவர்களுக்கு நான் குறிப்பா சொல்றது, இப்ப ஆசிரியர் நிறைய பேர் இருப்பீங்க. நீங்க பாத்தீங்கன்னா தமிழாசிரியர்கள் மாணவர்கள் நீங்க பாடம் நடத்துகிற போது உங்கள் மீது ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் வர வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் சொல்லுகிற சொல்லுக்கும் நீங்கள் சிந்திக்க வைக்கிற ஆற்றலுக்கும் கிடைக்கிற மரியாதை என்பதை மட்டும் நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. இப்ப நான் பிரின்சிபலா இருக்கிறேன், இவ்வளவு தூரம் பேசணும்னா நான் அப்ப எவ்வளவு பேசியிருப்பேன், எவ்வளவு கதை சொல்லியிருப்பேன் அவங்களுக்கு. அதெல்லாம் சொல்லி ஏன் வாத்தியாரங்களே கட்டுப்பாடு கொண்டது கஷ்டம். அவங்கள கூட பேசியே சாவடிப்பேன். வாய் திறந்தா விட மாட்டார். அதனால பேசி புரியும்படியாக, ஒத்துக்கொள்ளும்படியாக பேசி கொண்டு வரதான் நம்முடைய தமிழ் ஆசிரியர் ஒரு பதிவு செய்து. நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி. இல்லை, அவ்வளோதான். நல்ல இயல்பான ஒரு இல்லை எல்லாரும் சான்றிதழ் நிரப்பிட்டு இருப்பாங்க, அதனால் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமாம், நல்ல ஒரு நன்றி. இருங்க சார், இருங்க. ஒரு இயல்பான ஒரு உரையை இன்றைக்கி நீங்கள் வழங்கியிருக்கிறீங்க. உண்மையிலே இசையோடு கூடிய ஒரு உரை என்று சொன்னால் கூட அதுதான் மிகையாகாதுன்னு இல்லை, அதுதான் மிகைங்கிறத இயல்பானது தான். நன்றி சார். இருந்தாலும் முறையான நன்றி உரை வழங்க தமிழ்நல அறக்கட்டளையினுடைய இயக்குனர் பேராசிரியர் ஜோ சம்பத்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சென்னை பல்கலைக்கழக தமிழ் மேம்பாட்டு சங்க பலகையும், தொலைதூர கல்வி நிறுவன தமிழ்துறையும், காஞ்சி ஸ்ரீ கிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரி மற்றும் சென்னை தமிழ்நிலம் அறக்கட்டளை இணைந்து நடத்துகின்ற நிகழ்வில் ஒரு குழப்பமே ஏற்பட்டது. அதாவது மொழிவாளர் வரவில்லை என்று சொன்னவுடன் ஒருங்கிணைப்பாளர் ஐயா சங்கரநாராயணன் அவர்கள் என்ன செய்வது என்று பேசிக் கொண்டிருக்கின்ற நிலையில் அந்த உரையை நானே நிகழ்த்துகிறேன் என்று முன்னின்று நம்ம கல்லூரி முதல்வர் ஐயா அவர்கள் உடனடியாக சொல்லி அவரே சொல்லிட்டாரு, நான் காலையில தான் வாசிச்சேன், காலையில வாசிச்சதே இந்த அளவுக்கு பேசிட்டேன் அப்படின்னு. ஏன் உங்களை ஒரு 3 வருடம் நன்கு தெரியும் உங்களை. அந்த அளவிற்கு நீங்க சாதாரணமாக எங்களிடம் பழகக்கூடியவர், நிறைய கருத்துக்களை சொல்லக்கூடியவர். அது மட்டுமில்லாமல் உங்கள் கல்லூரிக்கு வருகின்ற பேராசிரியர்களை செம்மைப்படுத்தி வெளிப்படுத்துகின்றவர். அந்த வகையில் இன்று பொழிவாளர்
சித்தர்கள் காட்டும் வாழ்க்கை நெறி என்ற தலைப்பில் ஒரு அற்புதமான ஒரு உரையை நீ தந்திருக்கிறீர்கள். அது எவ்வாறு இருந்தது என்பதை நான் ஒரு கவிதையின் மூலமாக ஒரு கவிதையை எடுத்து சொன்னால் சிறப்பாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். அந்த வகையில் கவிமணி வெங்கடேசன் சார் உங்கள் மைக் மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க. மலரும் மாலை என்ற கவிதையில் அதுல கோவில் வழிபாடு, வாழ்க்கை தத்துவம், இந்த ரெண்டுத்துலயே உங்களோட பொழிவு அடைக்கலாம். வெங்கடேசன் சார் உங்கள் மைக் மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க. அந்த கோவில் வழிபாடு என்பது எவ்வாறாக இருக்க வேண்டும் என்பதை அந்த கவிதை வடிவத்தில் தந்திருப்பாரு. அதே மாதிரி வாழ்க்கை தத்துவங்களும் சொல்லியிருப்பாரு. நான் கோபுரம் ஏறி கண்டேன், குளத்தில் போய் தேடி பார்த்தேன், தேர் ஓடுகின்ற வீதிகள்லாம் போய் பார்த்தேன், எங்கேயுமே காணல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வரிகள் நிறைய இருக்கு, நம்ம அதை விளக்க வேண்டாம். அதில் ஒரே ஒரு வரியை மட்டும் நான் சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்றேன். உள்ளத்தால் நினைத்து உணர்வால் ஒன்றிணைதல் என்று அதற்கான பொருள். அந்த அளவிற்கு உங்கள் பொழிவால் உள்ளத்தால் நினைக்க வைத்தது மட்டுமில்லாமல் எல்லோரையும் சித்தர்களின் வாழ்க்கை நெறிகளை எடுத்து காட்டி எல்லோரும் ஒன்றிணைவோம், எல்லோரும் அறம் செய்வோம், வாழ்க்கையில் கிடைப்பது ஒரு முறைதான் நம் வாழ்க்கை, அதனை சரியான முறையில் பயன்படுத்துவோம் என்ற சொற்கள் எல்லாம் அடுக்கி நிறைய பேர் உங்களை பாராட்டினாலும் கூட இந்த வரிகளில் இதையெல்லாம் உள்ளடக்கி பார்க்கலாம் என்று எண்ணுகிறேன். அந்த அளவிற்கு உள்ளபடியே நான் சொல்லுகிறேன், உங்களுடைய பொழிவை கேட்டவர்கள் எல்லாம் இவ்வளவு நேரமாக ஓடிவிட்டது, காலம் ஓடினதே தெரியவில்லை. அந்த அளவிற்கு அந்த சுறுசுறுப்பான பேச்சு, நீங்க காலத்தை பார்த்து கொண்டே பேசின விதம், இருக்கிற செய்திகள் எல்லாம் சொல்லிவிட வேண்டும் என்று நிறைவான செய்திகள் எல்லாம் நீங்க சொன்னீர்கள். எல்லோருக்கும் புரியும்படியாகவும் தெளிவுபடியாகவும், அது மட்டும் இல்லாமல் கூடுதலான தகவல்கள் எல்லாம் சொன்னீர்கள். நான் கூட சித்தர்களை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் பெண் சித்தர்கள் இருந்தார்கள் என்ற குறிப்புகளை உங்கள் வாயிலாக தான் நான் தெரிந்து கொண்டேன். அந்த அளவிற்கு இந்த பொழிவை தந்த ஐயா அவர்களுக்கு இந்த ஒருங்கிணைப்பின் சார்பாகவும், இந்த கருத்தரங்கு சார்பாகவும், இந்த நிறுவனங்களின் சார்பாகவும் நன்றியை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். அந்த வகையில் மேலும் இந்த நிகழ்வு சிறப்பு பெற எப்பொழுதும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற இயக்குனர் ஐயா அவர்களுக்கும், தமிழ்துறை தலைவி அம்மையார் சர்க்குணவதி அம்மையார் அவர்களுக்கும், காஞ்சி ஸ்ரீ கிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் ஐயா அவர்களுக்கும், இந்த ஒருங்கிணைப்பை செம்மையாக செய்து கொண்டிருக்கின்ற ஐயா தமிழ் மேம்பாட்டு சங்கப்பலகையின் பேராசிரியர் கி சங்கரநாராயண ஐயா அவர்களுக்கும், மேலும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அத்துணை பேராசிரியர்களுக்கும், தமிழ் ஆர்வலர்களுக்கும், ஆய்வாளர்களுக்கும், மாணவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சம்பத்குமார், நன்றி. வெங்கடேசன் சார் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. மைக் ஆஃபில் இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் இணைப்பில் இருந்து வெளியேறிக்கலாம். நன்றி சார், நன்றி, ரொம்ப நன்றி.